நான் இனிஷியேட் பண்ணுற முக்கியமான டொமைன் எக்ஸ்பர்ட்டாக நான் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் அந்த 20-25 வயசு பேக்ரவுண்டில் இருந்து தான் வருவாங்க. அவங்க வந்து ஒரு 30-35 இல்லை 40+ இருக்கவங்களுக்கு இருக்க டிஸ்கம்ஃபர்ட் என்னன்னு புரியாது. அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய சிஇஓ சுனிதா ரெட்டிக்கு ஹீ இஸ் அ பர்சனல் ஃபிசியோ. அடிச்சிடுறது இல்லைன்னா ஒரு 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 ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டக்குன்னு போட்டு சரி பண்ணிடுறதுனால நீங்கள் இன்னும் அதை தீவிரமாக்குறீங்க. அதை சரி பண்ணாமல் அதோடய சேர்ந்து வேலை செய்கிறது, அதோடய சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் நான் நிறைய பேஷண்ட்ஸ் கேள்விப்பட்டேன். இன்னும் பையனோட கிரிக்கெட் ஆடினேன் சார், லேசாக கொஞ்சம் பால் எடுத்தேன் சார், பால் எடுத்தால் அப்படி ஆகுமா, அதுலேருந்து தான் சார் வெயிட் இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒரு பாட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ரன்னராக இருக்கலாம், ஒரு வெயிட் லிஃப்ட். இது எவ்வளோ நாள் அப்படின்ற இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இது மாதிரி நான் தூங்குனதே இல்லைங்க, இவ்வளோ நாள் அவஸ்தப்பட்டேன். இன்றைக்கி அப்படி ஒரு தூக்கம் வந்துட்டு பண்ணி முடிச்சுனாலே யூ ஆர் கெட்டிங் இன் அ குட் ப்ராசஸ். தூக்கத்தில் தான் எல்லாமே ஹீல் ஆகும். ஓகே சார், நீங்கள் உங்கள் காலை அப்படி முன்னாடி வச்சு நிற்கிறீங்க சார், அது மாதிரி நிற்காதீங்க சார். அதனால தான் சார் உங்களுக்கு இடுப்பு டைட்டாக அது. பட் அது உண்மை, ஆனால் என்னால் அதை மாற்ற முடியல. எலும்பு தேய்மானத்துக்கு அந்த எண்ணெயை தடவிலேருந்து தடவே உள்ள போய் சரி எலும்பு சரியாகுமா? கிராஃபிக்ஸில் வேணால் நடக்கும் நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் இந்த கால்குலேஷன் சொல்லிட்டாங்கன்னா பாதி பேர் பயந்து மயக்கம் அடிச்சு விழுந்துறாங்க. 1 வருஷம் ஆகுமா, இனிமேல் காலே போச்சு. அவருக்கு எங்கேயாவது அருந்துச்சுன்னா அவருக்கு இவர் மேலே கேஸ் கூட போடலாம். எக்ஸசைஸ்னு சொன்னாவே 6 மூமெண்ட் தான். ஸ்குவாட்டிங், பெண்டிங், லஞ்சிங், புஷ்ஷிங் அண்ட் புல்லிங் அண்ட் ட்விஸ்டிங். இந்த 6 மூமெண்ட்டை நிறைய பேரால் ரைட் ஃபார்மில் செய்ய முடியாது. ட்ரைனிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் விளம்பரத்தில் விராட் கோலி இப்படி சாட்டை அடிக்கிறாரு, சுற்றி எடுத்து அடிக்கிறாரு. 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க பழச்சிடுவாங்க. 30 வயசு தாண்டினவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு அந்த தர்ஸ்ட்டுக்கும் ஹங்கருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரில. தாகம் எடுக்குது, தப்பாக நினச்சின்னு போயிட்டு பசிக்குதுன்னு நினச்சி சாப்பிட்றாரு. இப்போ இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் நிறைய மக்களுக்கு ரீச் ஆச்சுன்னா இட் பி ஈஸியாக, பீப்புளுக்கு என்ன நடக்குது என்று புரியும். ஹாய் அண்ட் வெல்கம் டு Haritofitness. இது வந்து Haritofitness உடைய புது இனிஷியேட்டிவ், தட் இஸ் அ பாட்காஸ்ட் சீரீஸ். பேசிக்காக வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸ். ஆஸ் எ ஃபிட்னஸ் எஜுகேட்டர் ஒரு வீடியோ, அதாவது ஒரு சொல்யூஷன் எனிதிங் டுவர்ட்ஸ் ஃபிட்னஸ், ஐ பிலீவ் இன் அ லாங்கர் வெர்ஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய எல்லா வீடியோஸுமே 15 to 20 minutes இருக்கும். அதில் ஐ வுட் லைக் டு பிரிங் இன் லாட்ஸ் ஆஃப் டொமைன் எக்ஸ்பர்ட் டு மேக் இட் மோர் டீட்டெயில். Those who are new to Haritofitness, a small introduction about myself. I am Hariharan, founder of ActFit Academy and author of Corrective Functional Resistance Training. ActFit Academy is fitness trainer certification kudukra oru education system which has been there in the fitness industry for more than 10 years. I have a personal experience towards fitness industry for more than 25 years. இதில் வந்து என்னுடைய ட்ரைனிங் சிஸ்டம் how it is different from the rest of the training system. டிப்பிக்கலாக நம்ம ஒரு ஜிம்முக்கு போனால் ஒரு பாடி பில்டிங் இல்லை கிராஸ்ஃபிட் டைப் ஆஃப் ட்ரைனிங் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ட்ரைனிங் இன்டென்சிட்டியை மேட்ச் பண்ண முடியாமல் இன்ஜுரி வர்றதுக்கான நிறைய ரீசன் இருக்கிறதுனால, so I had derived corrective functional resistance training. That means it's like what we do is we give importance for posture component. முதல்ல posture, உடல் அமைப்பை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூமெண்ட் கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஃபைனலாக வீல் டேக் தம் டு அன் இன்டென்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ட்ரைனிங் மெத்தடாலஜி we had certified more than 1500 trainers in Tamil Nadu. இது வந்து தமிழில் டைரக்ட் கிளாஸ் ரூம் செஷன்ஸ் பாஸ்ட் 10 இயர்ஸாக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து நான் பேசிக்காக அப்ளை பண்ணிகிட்டு இருக்க ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் இன்ஜுரி கம்மியாக அவங்களுடைய கிளையண்ட்டுக்கு ஒர்க் அவுட் கொடுக்க முடியுது. ஸோ இந்த புது இனிஷியேட்டிவில் நான் அந்த கரெக்டிவ் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் உடைய சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட், இஸ் இட் அ ரைட் ட்ரைனிங் மெத்தடாலஜி அப்படின்றதுக்கு ஐ நீட் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ்.
அவங்களுடைய அத்தாரிட்டி அண்ட் அப்ரூவல்ஸ் தேவைப்படுது. இப்போ இதை வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா ஐ நீட் டு டேக் இட் டு த ரிசர்ச் பார்ட் அண்ட் ஐ நீட் டு பிரிங் இட் டு ஆல் த டொமைன் எக்ஸ்பர்ட். ஸோ அதில் நான் இனிஷியேட் பண்ணுற முக்கியமான டொமைன் எக்ஸ்பர்ட்டாக நான் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் தான். ஸோ தட்ஸ் வை ஹரி டு ஃபிட்னஸ் அவருடைய பாட்காஸ்ட் ஃபிசியோ சீரீஸ் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பேசிக்காக எனக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் இட்ஸ் அ வெரி லாங் டேர்ம், அதாவது எஜுகேஷ்னல் அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. இப்போ என்னுடைய கேரியரில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 7 to 8 டிஃப்ரெண்ட் ஃபிசியோஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அவங்க வந்து என்னுடைய நாலேஜுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அவங்க நிறைய, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அனாட்டமி, பேசிக்காக இன்ஜுரி சைக்காலஜி, இன்ஜுரி ஃபிசியாலஜி, சாரி நாட் சைக்காலஜி, இன்ஜுரி ஃபிசியாலஜி. அதே மாதிரி ஒரு கிளைண்ட்டை அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கப்போ எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ட்ரைனிங் இன்டென்சிட்டியை கிராஜுவலாக பண்ணணும். பிகாஸ் ஆஸ் அ ஃபிட்னஸ் ட்ரெயினர் வி ஆல்சோ கம் ஃப்ரம் அ பேசிக் க்ரூட் பாடி பில்டிங் ஆர் பவர் லிஃப்டிங் பேக்ரவுண்ட். ஸோ அந்த பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம வர்றப்ப நம்ம அது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் அந்த 20-25 வயசு பேக்ரவுண்டில் இருந்து தான் வருவாங்க. அவங்க வந்து ஒரு 30-35 இல்லை 40+ இருக்கவங்களுக்கு இருக்க டிஸ்கம்ஃபர்ட் என்னன்னு புரியாது. ஸோ அப்போ அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க ட்ரைனிங் இன்டென்சிட்டி, அவங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட் எப்படி இருக்கும், இது பேசிக்காக எனக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னா வென் ஐ ஆம் டச்சிங் மை mid-30s. ஸோ அது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் இந்த வார்மப்பே நெசசரி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ண ஆள் தான். பை த டைம் வென் ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் ஜாயிண்ட் டிஸ்கம்ஃபர்ட், அந்த டைமில் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் inputs I got it from physios which has helped me to maintain my fitness till date. ஒரு பார்ட்டு என்னுடைய ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரபிஸ்டோடைய அட்வைஸ் அண்ட் their service is predominantly played a vital role. Other part is the knowledge part, what they bring into my training system is matchless. ஸோ அந்த சீரீஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா my first physio I want to introduce Mr. Vijay. So Vijay on 2003 சென்னையில் அந்த அளவு ஃபிட்னஸ் ஃபெசிலிட்டிலாம் பெருசாக வராத ஸ்டேஜில், that is the first premium fitness center in Anna Nagar, it's called Dirgayish Fitness Studio. We work as a colleague, both of us. I am a fitness consultant and fitness manager and he takes care of physio and fitness manager. So இதில் எங்களோட சினர்ஜி எப்படி இருந்ததுன்னா, most of the people there is no conflicting வராது. இன்றைக்கி வரைக்கும் நான் பார்க்குறேன் அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ்க்கும் எப்பயுமே ஒரு ஜென்ரல் கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் இவங்களுடைய ஐடியாலஜி வேறு மாதிரி இருக்கும், இவங்களுடைய ஐடியாலஜி வேறு மாதிரி இருக்கும். அதில் வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரும். பட் விஜயோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தா, ஹீ லைக்ஸ் ஃபிட்னஸ், ஹீ வாண்ட் டு மேக் ஹிம்செல்ஃப் ஃபிட். அவர் ஒரு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவர். ஸோ எக்ஸசைஸ் மூலியமாக ஹீ இஸ் ஏபிள் டு பிரிங் physical appearance change for himself. ஸோ அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஒரு எக்ஸசைஸ் பண்ணாத ஃபிசியோவோட எக்ஸசைஸை பிடிச்ச ஒரு ஃபிசியோவுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வே த அப்ரோச் ஒர்க்ஸ். ஸோ நான் அதனால் எப்படி எங்கள் ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா, வெனவர் எ கிளைண்ட் கம்ஸ் டு அ கன்சல்டேஷன், இஃப் he or she has ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஜாயிண்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா, ஐ டைரக்ட்லி புட் த கிளைண்ட் டு ஃபிசியோ. அவர் வந்து அப்ரூவ் பண்ணிவிட்டு, ஓகே ஹரி, நீங்கள் வந்து இந்த லெவலில் அவங்க இன்ஜுரி இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் கொடுக்கலாம், இந்த எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை அவர் சொன்ன பிறகு தென் ஒன்லி ஐ டிசைன் மை எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். இது நான் சொல்கிறது, இந்த மெத்தடாலஜி வி ஆர் ஃபாலோயிங் ஆன் 2003. ஸோ வி ஆர் த ஒன் கிரியேட்டிங் தட் பெஞ்ச்மார்க் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் தட் பர்டிகுலர் டைம். அப்போ வந்து என்டையர் தமிழ்நாடுல 2 ப்ரீமியம் ஃபெசிலிட்டி தான் இருந்தது. ஒன்று தல்வாக்கஸ், இன்னொன்று தீர்காயுஷ். ஸோ அந்த எக்ஸ்பர்டீஸ் தென் ஹீ கான்ஸ்டன்ட்லி க்ரோயிங். அவர் வந்து ஹீ கெயின் லாட்ஸ் ஆஃப் நாலேஜ். அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா விஜயுடைய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ கன்வென்ஷனல் ஃபிசியோதெரப்பி ப்ராசஸுக்கும் விஜயுடைய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் ப்ரிடாமினண்ட்டாக பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஹோலோஸ்டிக் அப்ரோச். ஸோ பேசிக்காக he don't try to treat people, he try to cure. ஸோ அதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he used 3 important techniques. One is mashing or releasing. இதுதான் ஜென்ரலாக எல்லா ஃபிசியோதெரபிஸ்டும் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று பண்ணுவாங்க, இன்னொன்று பண்ண மாட்டாங்க.
ரெண்டாவது மெத்தடாலஜி இஸ் பாசிவ் ஸ்ட்ரெச்சிங். அண்டு அந்த ஸ்ட்ரெச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்டிவேஷன். ஸோ அந்த மசிலை ஆக்டிவேட் பண்ணி அப்போ தான் அவங்க வந்து திருப்பி இந்த கிளையண்ட்டோடைய அந்த அந்த இன்ஜுரியிலேருந்து நம்ம வெளில வந்திருக்கோம் அப்படின்ற அந்த ஃபீலிங் வரும், அந்த சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் வரும். ஸோ ஹீ டோன்ட் ஸ்டாப் தேர். வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஹீ டூஸ் இஸ் ஹீ ரெக்கமெண்ட் கரெக்டிவ் எக்ஸசைஸ் ஃபாலோடு பை ஹிஸ் செக்ஷன். அவர் செஷன் முடிந்ததுக்கப்புறம் அந்த சில கரெக்டிவ் எக்ஸசைஸ் கொடுத்து அதை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. இதை வந்து ப்ரிடாமினண்ட்டாக மோஸ்ட் ஆஃப் த ஃபிசியோதெரபிஸ்ட் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது வந்து தெரப்பிஸ்ட் மேலே தப்பு கிடையாது, கிளையண்ட்டினுடைய மிஸ்டேக். கிளையண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இதை எப்போ கேட்டாலும் எக்ஸசைஸ் பண்ணிங்களான்னா பண்ணல. இதனுடைய ரொம்ப பெரிய தப்பான அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளையண்ட்டு இதை எப்படி ப்ரெஸ்பெக்டிவில் பார்க்குறாங்கன்னா, இது தலைவலி ஜுரம் மாதிரி பார்க்குறாங்க. ஏதோ ஒரு மாத்திரையோ ஏதோ ஒரு மருந்தோ கொடுத்துட்டு உடனே சரியாகணும், அந்த இன்ஜுரினா என்னன்ற சரியான புரிதல் இல்லாததால் தே ஆர் லுக்கிங் ஆன் தட் ப்ரெஸ்பெக்டிவ். அதனால் கரெக்டிவ் எக்ஸசைஸ் ரெக்கமெண்டேஷன் பொதுவாக நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட் செய்யறதில்ல. தட்ஸ் வேர் திஸ் ஹோலோஸ்டிக் அப்ரோச் டுவர்ட்ஸ் the treatment and therapy is a foundation for my CFR training. என்னுடைய கரெக்டிவ் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்க்கு அதுதான் ஃபவுண்டேஷன். அப்பார்ட் ஃப்ரம் இட், மோர் தென் ஹிஸ், அவர் வெறும் ஃபிசியோவாக நிறுத்தாமல் he also finished his certification. ISSA, International Sports Science Associationல he had finished a certified fitness course. Along with that, it's like he has his own physio clinic that is called Synergy Pain Relief Clinic in Nanganallur. He is running it for a quite long period of time. And more than that, very important credibility-யாக நான் பார்க்குறது என்னென்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய CEO சுனிதா ரெட்டிக்கு he is a personal physio, and I can say a list of lots of business people, MRF, Venu Moman, இந்த மாதிரி நிறைய பேருக்கு he do a personal physio treatment process. So let's drive the entire conversation to physio Vijay. Before that, I just want to give a small disclaimer. நீங்கள் வந்து இதில் வந்து இங்கிலீஷில் ரொம்ப பேசுகிறீங்க, டெக்னிக்கலாக எனக்கு நிறைய விஷயம் பேசுகிறீங்க, புரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய தோணலாம். இது எங்களுடைய ஃபஸ்ட்டு முயற்சி. இதில் நாங்கள் மேக்ஸிமம் தமிழில் பேசி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்னு ட்ரை பண்ணுறோம். பட் ஃப்ளோ காரணமாக சில சமயம் இங்கிலீஷில் பேச வேண்டியிருக்கும், சில சமயம் ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தால் அடுத்து வர பாட்காஸ்ட்டில் we will try to bring in as much as possible தமிழ் கம்யூனிகேஷனை கொண்டு வரதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் இதை வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக பார்க்காம நீங்கள் இதில் இருக்கிற இந்த கான்வர்சேஷனில் கிடைக்கிற நாலேஜை வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் அதனுடைய பெனிஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா I'll be very happy. That will be more motivating for me to do lots of podcasts like this. Okay, let's drive the conversation to Vijay. Welcome Vijay. Hi Hari. சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஃபிசியோ ட்ரீட்மெண்ட்டில் கிளைண்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன டைப் ஆஃப் அதாவது கிளைண்ட் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியை பற்றி ஐ ஹேட் எக்ஸ்பிளைன்ட், பட் மேபி நீங்கள் இஃப் யூ கிவ் அ ஃபியூ வேர்ட்ஸ் இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஆடியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவில் ஒரு ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி நீட் ஆஃப் த அவர் இப்போதைக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது எது பண்ணுறது. ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதோட அவங்க கேட்குற டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது தான் நிறைய டைமே செலவாகுது. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸை நிறைய கிளியர் பண்ணுற ஆக்சுவலாக இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் நிறைய மக்களுக்கு ரீச் ஆச்சுன்னா இட் பி ஈஸியர், பீப்புளுக்கு என்ன நடக்குது என்ன புரியும். ஸோ டேரெக்டாக அவங்களுக்கு ஒரு என்ன செய்யணுன்ற ஒரு ஐடியா வந்துடும். So first, as I said, I would like to congratulate you on that initiative of this podcast. It definitely is going to be helpful for a lot of people. And உங்கள் கேள்விக்கு நான் திருப்பி வர்றது என்னென்னா, ஒரு 25 இயர்ஸாக இந்த ஃபிசியோதெரப்பியில் இருக்கேன் நான் ஆக்சுவலாக. அதில் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் லைக் ஃப்ரம் த ஸ்க்ராச். எல்லோரும் வருவாங்க, வலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வலி ப்ரிடாமினெண்ட்டாக வாட் டைப் ஆஃப் கிளைண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஜென்ரல் பாப்புலேஷனா இல்லை ஃபிட்னஸ் ரிலேட்டட்? வாட் இஸ் அந்த ரேஷியோஸ்? மிக்ஸ்டு, பட் ஜென்ரல் பாப்புலேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க மோஸ்ட்டாக பார்க்குறது. இப்போ ஃபிட்னஸ்லேருந்து வரவங்க, யோகாலேருந்து வரவங்க கூட இருக்காங்க நிறைய பேர் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு காலத்தில் யோகாவில் பார்த்து கொஞ்சம் நிறைய பெயின்ஸ் வருது, இது நான் இன்னும் கொஞ்சம் இந்த ஆசனாஸ் எப்படி பெட்டராக பண்ணுறது, அதுக்கு இங்கே வலிக்குது அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர் பேசிக். ஸோ வாட் டு யூ டூ ஃபார் தம் பேசிக்காக? யோகா ரிலேட்டட் நீங்கள் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி, ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட்
லிட்டில் பிட் மோர் கிளாரிட்டி டு த ஆடியன்ஸ். இப்போ ஹரி, இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்க வந்து வலின்னு சொல்லும்போது நம்ம ஜென்ரல் ஐடியா என்னன்னா அந்த வலியை வந்து நம்ம போக்குறதுக்கு பார்க்குறோம். வி வாண்ட் டு ஜஸ்ட் இமீடியட்லி அதை எடுத்துடணுன்ற பார்க்கணும் ஆக்சுவலாக. பட் நான் அதை அப்படி பார்க்கறது இல்லை. நான் என்ன பார்க்குறேன்னா அந்த வலி வந்து இட் இஸ் கம்மிங் டு கன்வே யூ சம்திங், ஏதோ உங்களுக்கு சொல்ல வருது. அதாவது ஃபார் மோர் முன்னால் வேறு ஏதோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அது அந்த கேஸ்கேடே அந்த லெவலுக்கு வந்து அந்த வலி வந்து உங்களுக்கு சொல்லுது. இப்போ அது கன்வென்ஷனலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து மாத்திரையை போட்டு நம்ம அதை போக்கிட பார்க்குறோம், இல்லைனா வந்து ஏதாவது குவிக்காக அதாவது சிம்டமேட்டிக்காக அதாவது அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி பண்ண பார்க்கறதுனால நம்ம அதை வந்து தலைவலி ஒரு ஸ்ப்ரே அடிச்சிடுறது, இல்லைனா ஒரு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டக்குன்னு போட்டு சரி பண்ணிடுறதுனால நீங்கள் இன்னும் அதை தீவிரமாக்குறீங்க ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அது ஒரு மெசஞ்சரை வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். அது ஆக்சுவலாக பார்க்குறது அந்த சிம்டம் ஆஃப் பண்ணி ரியல் காசை நம்ம வந்து ரியல் காசை நம்ம ஹைட் பண்ணுறோம். சிம்டம் வந்து காசே கிடையாது. அது வந்து நான் 100% நான் சொல்லுறதுன்னா சிம்டம் இஸ் நாட் த காஸ். சிம்டம் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறி, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதை நான் பார்க்குறேன் முதல்ல. அதுக்கு வழியாக நான் அதுக்கான அனாலிசிஸ். நீங்கள் அதில் பேசிக்காக உங்களுடைய அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் இதுதான் அந்த கண்டிஷன்னு சொல்லி ஒரு அசஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் ஹவு டு சி யுவர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் கோஸ்? அசஸ் பண்ண உடனே நம்ம ஒரு வலின்னு சொன்னோன்னா அசஸ் பண்ண உடனே நம்ம ஒரு லெவலில் அது எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோன்னா அந்த பெயின் ரிலேட்டட் பார்ட்டை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகே. ஸோ அந்த பெயினை முதல்ல ஒரு 2-3 செஷனுக்கு அது தொடவே கூடாது ஆக்சுவலாக. தொட்டால் இன்னும் வலியில் அவங்க ஓடி போயிடுவாங்க ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு. ஏன்னா அது ஒன்று பண்ண முடியலன்றதுக்கு தான் ஒருத்தர் வராரு, அதையே பண்ண வைக்கணும்னு நம்ம பண்ண வைக்கிறது ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு வைத்தியமாக தெரியல. ஸோ அது பண்ண முடிஞ்சால் அவர் முதல்ல வர வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்ம அது ஒரு கை மடக்க முடியலன்னு வந்தவரை கையை மடக்குன்னு சொல்லி பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது. ஸோ கையை மடக்காததுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் அதை சரி. பேசிக்காக இந்த பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் இன் அந்த ஒரு லேமன் ஒரு சராசரியாக வர்றவங்க அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் எல்லாமே என்னென்னா பிடிப்பு. சார் எனக்கு இங்கே பிடிச்சிடுச்சு சார், சார் ஏதோ பிடிச்சிருக்கு ஷோல்டர், மேபி வாயு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சார், ஏதோ உருளைக்கிழங்கு சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த ஒரு அப்ரோச்சில் வராங்க. அவங்க அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க, பண்ண உடனே எனக்கு வந்து சரியாயிடும், அவ்வளோதான், நான் உங்கள் கிளினிக்குள்ளே வருவேன், வெளில போகிறப்ப நான் நார்மலாகி போயிடணும். இதுதான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த பெயின் பேசிக்காக வந்து நான் இன் ஃபிட்னஸ் ஆர் மெடிக்கல் டேர்ம்ஸில் ஸ்ப்ரெயின், ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் ஸ்பாசம், கிராம்ப்பு, இது எல்லாமே ஒரே நம்ம சொல்கிறது பிடிச்சிக்கிச்சு. ரெண்டே கிளாஸிஃபிகேஷன் தான். ஒன்று இந்த பிடிப்புன்னு சொல்கிறது, இன்னொன்று வந்து இன்ஜுரி. சார் நான் ஏதோ பண்ணேன் இன்ஜுரி ஆகிடுச்சுன்ட்டாங்க, இல்லை எனக்கு வந்து டிஸ்க்கு பல்ஜ் ஆகிருக்கு, நான் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தேன், இங்கே வந்து டேர் ஆகிருக்கு, ஏசிஎல் டேர் ஆகிருக்கு. இது வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்லை ஜென்ரல் பாப்புலேஷன் பொதுவாக அந்த டிஸ்க் பல்ஜு இல்லை சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், சார் நான் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன் எனக்கு எலும்பு தேய்மானம் ஆரம்பிச்சிருக்கு, இதுதான் வந்து அவங்க வராங்க. இதில் அவங்களுக்கு அந்த இந்த டேர்ம்ஸை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண, ஸ்ப்ரெயின்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, இந்த கிராம்ப்னா என்ன, ஸ்பாசம்னா என்ன, நீங்கள் அதை கொஞ்சம் எளிமையான முறையில் எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா. அதாவது எப்படின்னா இப்போ வலின்னு வராங்க, வலின்னு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது மொத்தத்தில். இதில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின்னு ஓடுறது தான் இருக்கிறதுலே மோஸ்ட் சிம்பிளான ஒரு விஷயம். எங்கேயோ ஒரு தசை பிடிச்சிக்கிச்சு, ஒரு மசிலுக்கு ஒரு போனுக்கு சேர்ந்த ஒரு சின்ன லேசாக ஒரு ஹோல்டு தான் ஒரு சொல்ல. ஸ்ப்ரெயின்ன்றது போனுக்கு இருக்கிற லிகமெண்ட்ஸு அது முறுக்கிக்கிச்சு அதுன்றதுலாம், அது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் கிரேட் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு. ஸோ பொதுவாக இந்த கால் மகிட்டிடும், ஆங்கிள் ஸ்ப்ரெயின்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய நாள் ஆகும். அந்த லிகமெண்ட் இப்போ லெவலுக்கு போயிடுச்சு ஆக்சுவலாக பார்க்கறது. அதாவது லிகமெண்ட்டுன்றது எலும்பையும் சேர்க்கிற ஜவ்வு அமைப்பு. எப்போ அதில் ஆனாலும் அந்த இன்ஜுரி வந்து சரி பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆகும், டிபெண்டிங் ஆன் தி கிரேட்ஸ். தசை போய் போன்ல சேர்ற மசில் ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா அது நமக்கு தெரியும். இப்போ ப்ரிடாமினெண்ட்டாக ஒரு இந்த ஸ்ப்ரெயின் சரியாக எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸ்ப்ரெயின் நான் சொன்ன ஸ்ட்ரெயின் தான் இருக்கிறதுல கொஞ்சம் ஈஸியஸ்ட் சரியாகிற விஷயம். நீங்கள் சொல்கிற ஸ்ப்ரெயின் வந்து டிபெண்டிங் அப்போ வந்து கிரேட்ஸ் ஆக்சுவலாக. இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு கிரேடுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 2-3 வாரத்தில் ஓரளவுக்கு அது நம்ம சரி பண்ணிடலாம். கிரேட் 2 அதாவது இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு இழுத்துச்சு கொஞ்சம் விலகராமல் இருக்கிறது ஒரு 6
10-12 வாரம் கூட ஆகலாம். ஓகே. கிரேட் 3 வந்துட்டு டோட்டல் டயர், அதை முழுசாவே அது ரெண்டும் விலகிடுச்சு கிழிஞ்சிச்சுன்றது. ஓகே. அப்படி ஆச்சுன்னா அது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அனுப்புறது தான் ஒரு முறையான வழி. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ரப்பர் பேண்ட் மாதிரி வச்சுக்கலாம். அந்த ரப்பர் பேண்டு கொஞ்சம் தளர்றது கிரேட் 1 வச்சுக்கலாம். அந்த ரப்பர் பேண்டில் லைட்டாக ஒரு பக்கம் மட்டும் பிரியறது கிரேடு 2ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் கிரேட் 2 வந்து ஒரு 12 வாரம் 3 மாதம் 4 மாதத்தில் சரியாயிடும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை விட ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டா? அது அவங்க பண்ணுற ரீஹாபிலிட்டேஷன் பொறுத்து இருக்கு ஆக்சுவலாக. அது அவங்க வந்து கரெக்டான நேரத்தில் வந்துட்டாங்கன்னா அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் ஆக்சுவலாக. அதுக்கான ஒரு நல்ல ஒரு பயிற்சிகள்லாம் கொடுத்தோம்னா அதுக்கு முழுசாகவே சரி பண்ணிடலாம். சர்ஜரி போகாத அளவுக்கு பண்ணிடலாம். அதை சரி பண்ணாமல் அதோடய சேர்ந்து வேலை செய்கிறது, அதோடய சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து இன்னும் அதை வந்து இட் கேன் பிகம் க்ரானிக் ஆகிறது. இதை நீங்கள் வந்து எப்படி டயக்னைஸ் பண்ணுறீங்க, இல்லை இஸ் த கன்வென்ஷனல் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் உங்களுக்கு இதுக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை நீங்களே வந்து அவங்கள எம்ஆர்ஐ எடுத்து ஸ்கேன் பண்ணி எடுத்து வர்றவங்க வந்து சில பேர் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வராங்க. சில பேர் வந்து ஒன்றுமே இல்லாமல் வரவங்களுக்கு சர்டன் டெஸ்ட்ஸ், சில டெஸ்ட்டுங்கள் இருக்குது. ஒரு பாகத்துக்கு ஒரு பார்ட்டுக்கு சில டெஸ்ட் இருக்குது. ஒரு லெவல் வரைக்கும் போகும்போது ஒரு பெயின்மே இல்லை அப்படின்றப்போ தெரியும். கொஞ்சம் பெயின் ஒரு லேசாக ஒரு மூவ் பண்ணும்போதே துடிக்கிறாங்கனாலே தென் யூ நோ தட் அந்த இடத்துல ரொம்பவே கிரேட் 2 தாண்டுற லெவல் இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது, வீக்கம் ஜாஸ்தி ஆச்சுன்னா யூ நோ தட் இட் இஸ் லைக். இது வந்து எப்படி பேஷண்ட் வராங்க, அதாவது ஒரு ஆர்த்தோ கிட்ட போயிட்டு ஃபிசியோக்கு வராங்களா, இல்லை ஃபிசியோ கிட்ட இருந்து ஆர்த்தோக்கு போகிறாங்களா? கன்வென்ஷனலாக ஆர்த்தோ கிட்ட இருந்தால் ஃபிசியோ வராங்க, இன்னும் அதுதான் இருந்துட்டு இருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை மாறுது. இப்போ ஓரளவுக்கு டைரெக்டாக வராங்க. இப்போ இந்த ஆல்ரெடி ஃபிட்னஸ் அவேர்னஸில் இருக்கவங்க நான் நிறைய பார்க்குறேன், டைரெக்டாக ஃபிசியோக்கு வராங்க, அப்புறம் தான் வந்து அவேர்னஸ் இருக்கவங்க இப்போ வராங்க. ஓகே. மற்றபடி ஜென்ரல் பாப்புலேஷன் வந்து ஆர்த்தோ கிட்ட இருந்து டைரெக்டாக ஃபிசியோக்கு வராங்க. சரி, அடுத்த ஒரு கண்டிஷன் இந்த ஸ்பாசம், இன்வாலண்ட்ரி மஸ்குலர் கன்ட்ராக்ஷன், அதாவது திடீர்னு ஒரு இடம் பிடிச்சிக்கிறது. அதாவது நம்ம இந்த குனிஞ்சு ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, டப்புன்னு எந்திரிக்கிறப்ப அது பிடிச்சிரும். இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக, ஏன்னா எனக்கு தெரியும் அது வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் அன்னைக்கு தூக்குன வெயிட்டில் வந்து பிடிக்கல, ஏற்கனவே நம்மளுடைய உடல் அமைப்பு போஸ்டர் வந்து டீவியேட் ஆகியிருந்தது அதன் காரணமாக. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆமாம் ஹரி, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நிறைய இடத்துல இது வந்துட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து காரணம் என்னன்னு தெரியறதுக்கு பாஸ்டர்னால் என்னன்னு நமக்கு தெரியணும் முதல்ல. ஓகே. இப்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து மிரர் இமேஜ்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் என்ன இருக்கும் எக்ஸாக்டாக அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. ஸோ எல்லாமே பேர்ஸ், உடல் அமைப்பு எல்லாம். இப்போ இந்த சைடில் ஒரு பைசப்ஸ்னா இந்த சைடில் ஒரு பைசப்ஸ், இந்த சைடில் ஒரு செஸ்ட் பெக்ஸ்னா இந்த சைடு ஒரு. ஸோ எல்லாமே இந்த அமைப்பில் இருக்கிறதுனால இதில் வந்து பேலன்ஸ்னு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பங்கு இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. இந்த பேலன்ஸ் வந்து என்னன்னா நமக்கு டிஸ்ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும் ஆக்சுவலாக. யாருக்குமே இதில் வந்து முழுசான பேலன்ஸ் இருக்காது, நிச்சயமாக உங்களுக்கும் இருக்காது, எனக்கும் இருக்காது. பட் எவ்வளோ தள்ளி நம்ம இந்த பேலன்ஸ் தாண்டி போகிறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு நேச்சுரலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிஸ்ஃபங்க்ஷன், ஒரு ஈக்குவலிபிரியம் மாறுது. அந்த ஈக்குவலிபிரியம் மாற அவங்களுக்கே தெரியாமல் போயிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு. இதுதான் பாஸ்டுரல் டிஸ்ஃபங்க்ஷன், கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க அன்றாட வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்றைக்கே ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தூக்குறாங்க, ஒன்றுமே இல்லாமல். சம்டைம்ஸ் நான் நிறைய பேஷண்ட்ஸ் கேள்விப்பட்டேங்க, ஒன்றும் என் பையனோட கிரிக்கெட் ஆடினேன் சார், லேசாக கொஞ்சம் பால் எடுத்தேன், அதில் வந்து பெரிய லெவலில் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, எம்ஆர் எடுத்து பார்த்தா கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அதுதான் சார் பால் எடுத்தால் அப்படி ஆகுமா, அதுலேருந்து தான் சார் வெயிட் இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பிரச்சனை என்னென்னா அது கிடையாது. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாலே அந்த ஒரு டிஸ்ஃபங்க்ஷனை சொன்ன மாதிரி அந்த மிரர் இமேஜில் வந்து ஒரு சைடு டிஃப்ரென்ஸ் ரொம்ப நாளாக ஆனதை அவங்க கவனிக்காமல் போக என்றைக்கே ஒரு நாள் ஒரு குனியும் போதோ ஒரு நிமிரும் போதோ இல்லைன்னா ஒரு சின்ன வெயிட் தூக்குனா கூட அது வந்து ஒரு தசை பிடிப்பாக மாறலாம், அதுக்கு மேலேயும் மாறலாம். அது வந்து ப்ரிவென்டிவ் ஸ்பாசம்னு வச்சுக்கலாம். அதாவது இதுக்கும் மேலே அவங்க வந்து அதை அந்த ஆக்டிவிட்டி செய்கிறப்ப அதை வந்து பெரிய டேமேஜை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லாத வேற ஒரு தசை வந்து அதை இழுத்து பிடிக்கிறது. கண்டிப்பாக கரெக்டாக அது ஒரு ப்ரொடெக்டிவ் ஸ்பாசம் தான். ஓகே, இட்ஸ் ப்ரொடெக்டிவ் ஸ்பாசம், கரெக்டான வார்த்தை. ஸோ பேசிக்காக எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யார் சட்டையை கட்டி பார்த்தீங்கன்னாலும் எல்லாருமே லெஃப்ட்டும் ரைட்டும் தராசு மாதிரி இருக்க போகிறதில்ல. ஒரு சைடு யாருக்காவது ஒரு இது வந்து நேச்சுரல் ரைட் டாமினன்ஸு, அவங்க லைஃப் ஸ்டைலு, ஆக்டிவிட்டி, இது தவிர்த்து நெக்கு ஃபார்வேர்டாக போகிறதா இருக்கலாம், பெல்விக்கு ஆன்டீரியர் ரொம்ப நாழியாக உட்காந்தே வேலை செய்கிறவங்களுக்கு இடுப்பு பார்த்திங்கன்னா 70% முன்னாடி தள்ளி இருக்கும். இந்த ஃப்ளாட் ஃபுட்டு, கால் வந்து ஆர்ச்சே இல்லாமல், ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே ஃப்ளாட் சர்ஃபேஸில், இதெல்லாமே அந்த போஸ்டுரல் இஷ்யூ எல்லாமே எல்லாருக்கும் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 பேரை பார்த்தோன்னா 8 பேருக்கு இந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது.
இது வந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும் ஒன்றும் பெருசாக யாருக்கும் தெரியாது. அந்த ஆக்டிவிட்டிலையும் அதில் நடக்கிற வலியோ டிஸ்கம்ஃபர்ட்டோ அவ்வளோ பெருசாக ஃபீல். நம்ம 30 வயசை தாண்டுறப்ப தான் அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரைட் டாமினன்ஸ், இந்த டெட் லிஃப்ட் போடுறோம். டெட் லிஃப்ட்டில் வந்து நான் பவர் லிஃப்டிங் பண்ணுறப்போ ஃப்ளிப்பு கிரிப்பு, அதாவது ஒரு சைடு இப்படியும் ஒரு சைடு இப்படியும் மாற்றி பிடிப்போம். அந்த ஃப்ளிப்பு கிரிப் பிடிக்கிறப்ப நம்மளை அறியாமல் ஒரு சின்ன டார்ஷன் ரைட்டில் அப்படி லைட்டாக தூக்கிடுவோம். ஏன்னா எந்த கை டாமினண்ட்டாக இருக்கோ அதில். இதில் வந்து ஒரு பக்க இடுப்பு எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஹைக் ஆச்சு. தட்ஸ் த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின். தட்ஸ் வேர் நான் வந்து ஃபிசியோதெரப்பி அது வரைக்கும் நீங்கள் ஐ திங்க் வந்து நம்ம 2003 நீங்கள் பார்த்தீங்க. எனக்கு பர்சனலாக நீங்கள் எந்த ஸ்ட்ரெச்சும் பண்ணியிருக்க மாட்டீங்க, கரெக்டிவ் எக்ஸசைஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட வர ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா 2012. பிகாஸ் நான் ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் நான் செஞ்ச தவறான வாழ்க்கை முறையினால் அதனுடைய டிஸ்கம்ஃபர்ட் எனக்கு ரிஃப்ளெக்ஷனாக எப்போ தெரிஞ்சுதுன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், அது ஒன்று. அடுத்த மிஸ்டேக், அப்போ புல்லட்டு எல்லாமே ரைட் சைடு கிக்கிங், அது இன்னும் ஹிப்பை ஹைக் ஆகிடுச்சு ஒரு சைடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிக் பாக்ஸிங், அதுவும் ரைட் டாமினன்ஸ் ரைட் கிக்கு. ஸோ இதில் ஏற்பட்ட நியூரல் பேட்டர்ன், அந்த இடுப்பு மேலே தூக்குனது இன்றைக்கி வரைக்கும் ஐ திங்க் உங்களுக்கே தெரியும். அது 15 நாளைக்கு ஒரு தடவை உங்கள் கிளினிக்கு வந்து அதை நான் சரி பண்ணிட்டு போவேன். ஸோ இது வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் எல்லாருக்குமே நடக்கிறது. ஒரே டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவங்க டெய்லி ஒரு சேரில் உட்காந்து வேலை செய்வாங்க, இல்லை ஏதோ ஒரு வாக்கிங் போவாங்க, நடப்பாங்கன்னா அவங்களுக்கு இருக்காது. இந்த ஃபிட்னஸில் ஆக்டிவிட்டி மாற்றிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து சார் நான் இது செய்ய ஆரம்பித்த உடனே இது பிடிச்சிக்கிச்சு சார். ஸோ இப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது? இதனால் எனக்கு சில சமயம் இப்போ ஆஸ் பர் உங்கள் அட்வைஸு நான் இப்போ டெட்லிஃப்ட் செய்கிறத நிறுத்திட்டேன், ஸ்குவாட் செய்கிறத நிறுத்திட்டேன். அதில் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இது நியூரல் பார்த்தே அப்படி செட் ஆகிடுச்சு, நாம் அதை கரெக்ட் பண்ணிக்கணும், ப்ளஸ் வந்து அதுக்கான சப்போர்ட்டிவ் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இது லேமேனுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஃபிட்னஸில் புதுசாக வரும் சார், நான் இந்த ஆக்டிவிட்டி தான் பண்ண ஆரம்பித்தேன். அதை நீங்கள் எப்படி புரிய வைக்கிறீங்க? ஃபிட்னஸ் ப்ரொஃபஷனல் கேட்குறீங்க, அதாவது ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க, ஸ்பாசம்க்கு வர்றவங்க. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இது வந்து நீங்கள் சொன்ன முக்கியமான ஃபேக்டர்னா, உங்களுக்கே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது வந்து இது சில விஷயங்கள் வேணான்னு சொல்கிறது. இட்ஸ் வெரி க்ளோஸ் டு த ஹார்ட்டில். ஏன்னா ஒருத்தர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்குவாட் பண்ணி டெட் லிஃப்ட் பண்ணி ஜென்ரலாக நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், ரன்னர். நான் ஒரு ரன்னர், நான் வந்து 10K பண்ணுங்க 15K பண்ணணுன்னு வருவாங்க. பொதுவாக அவங்க என்ன ஏஜில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 30+ வருவாங்க. அதை செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக செஞ்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. அப்போ வர்றப்ப நீங்கள் வந்து இல்லை சார் ரன்னிங் போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதை நான் எப்படி எடுத்துக்குவேன்? அது நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணுன்ற அந்த இம்பார்ட்டன்ஸை எப்படி இன்சிஸ்ட் பண்ணுவீங்க? இல்லை, எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நானும் வந்து இது ஒரு தெரப்பி ட்ரீட்மெண்ட் பேஸில் நான் இப்போ இருந்தாலும் ஒரு ஃபிட்னஸ் மாடியூல் எனக்கும் உள்ளே ஓடிட்டு இருக்கிறதுனால ஃபேவரட் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, சர்டன் எக்ஸசைஸ் நாட் ஒன்லி நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சி மாத்திரம் பார்க்காம ஒரு மன லெவலில் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒன்று பண்ணுறதுனால. சில பேர் ஒரு டெட் லிஃப்ட் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னு சில பேர் நல்லா ஹெவியாக ஸ்குவாட் பண்ண முடியும், அன்றைக்கி நாளே நல்லா இருக்குன்றாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி தான் ரன்னிங் நீங்கள் சொன்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ அது எஸ்பெஷலி நிறைய பேர் லாங் டிஸ்டன்ஸ் ஓடணுன்றதில்ல. ஸோ அந்த மென்டல் ஒரு சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லும் போது வரும்போது நம்ம எடுத்தோன்னா டேம்பன் பண்ண முடியாது நிச்சயமாக. இந்த ஃபேவரட் எக்ஸசைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. then you're able to understand it better actually. Then you started to wean out slowly and then ஒரு அதுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற நேரத்தில் பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஸோ எல்லாருக்கும் இந்த புரிதல் இருக்காது நிச்சயமாக. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பக்குவமாக எடுத்துன்னு வர்றது ஒரு விஷயம் நம்பர் 1. செகண்ட் திங் தானே, அதை பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் ஆனால் அதுக்கான அந்த பண்ணுறதுனால என்ன வருதுன்றது கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கான சில ஒரு பயிற்சிகள், சில எக்ஸசைசஸ், கரெக்டிவ் எக்ஸசைசஸ், சில கரெக்டிவ் எக்ஸசைசஸ் கொடுக்க அவங்க அதுவும் பண்ணலாம், ப்ரொவைடட் இன் த ரைட் ஃபார்ம். வேற கரெக்டான இன்டென்சிட்டி டியூரேஷன் அதை தாண்டிடாம படிப்படியாக எடுத்துகிட்டு ஸ்டாக்கிங் நீங்கள் சொல்ல உங்களுக்கு தெரியும் எடுத்தோன்னே அந்த தூக்காம நீங்கள் சொல்ல ப்ராப்பர் வார்ம் அப்ஸ். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு கஸ்டமைசேஷன். இப்போ ஒரு வகையில் டெட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு அது செட் ஆகுதுங்க, ஹிஞ்சிங் மாதிரி பண்ணுவாங்க சில பேர். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெல்விக் டில்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அது மாறுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் இப்படி வச்சு பண்ணால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம், அந்த டெட் லிஃப்டோட ஹைட் ஏற்றுறது அந்த மாதிரி நிறைய வகைகள் பண்ணலாம். அந்த ஃபேவரட் எக்ஸசைஸும் பண்ணுவாங்க, நீங்கள் சொன்ன அந்த தசை பிடிப்பும் வராது. ஸோ
ஸோ இப்போ இதில் அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ பேசிக்காக நமக்கு இன்ஜுரிஸ் பற்றியும் ஒரு ஓவர் வியூ கிடச்சிடுச்சு. இப்போ அடுத்தது க்யூர். சார் எப்போ சார் சரியாகும்? ரொம்ப சாதாரணமான ஒரு கொஸ்டின். எவ்வளோ நாள் ஆகும்? இது வந்து நான் உங்கள் கிளினிக் வர வயசான ஒரு 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 பாட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ரன்னராக இருக்கலாம், ஒரு வெயிட் லிஃப்ட். இது எவ்வளோ நாள் அப்படின்ற இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உண்மையான பதில் என்ன? உண்மையாக சொல்ல போனால் உங்களை மாதிரி தான் நாங்களும் பார்க்கணும். ஆக்சுவலாக நிஜமாவே அது உடம்பு தான் சொல்கிற விஷயம் ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லணுன்ற கட்டாயத்தினால சில சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது எதுக்காக சொல்கிறோன்றது, எதை வச்சு சொல்கிறேன்றது வேணால் நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா வந்து ஒருத்தரோட அந்த ஹீலிங் ப்ராசஸ்ன்றது ஒரு பாடிக்கு மாறும். இப்போ உங்கள் பாடி நீங்கள் எப்படி நீங்கள் நடத்துகிறீங்களோ அதை பொறுத்து உங்கள் பாடியோட ஹீலிங், டிஷ்யூ ஹீலிங் இருக்கும். இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி இருக்கும், சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏஜ், இதெல்லாமே ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு தான் மாறும். ஸோ ஜென்ரலைஸ்டாக பார்க்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு நல்ல ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸில் கொஞ்சம் நாள் இருங்க, உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். இந்த ஏரியா தான் வந்து இட் இஸ் லைக் இட்ஸ் அண்டர்மைனிங் தாட் ப்ராசஸ் ஃபார் ஃபிசியோதெரப்பின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறவங்க எல்லாருமே அந்த இன்ஸ்டன்ட் க்யூர், சார் நான் இந்த சர்ஜரி பண்ணிட்டா எனக்கு சரியாயிடுமா? இன்னும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஐ ஹாவ் அ கிரேட் 1 மீடியல் லிகமெண்ட் இன்ஜுரி, கிரேட் 1 இன்ஜுரி. எம்ஆர்ஐ நான் உங்ககிட்ட தான் காட்டினேன். ஆஸ் அ ஃபிசியோ வாட் யூ ரெக்கமெண்டட், ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணுவோம், ஒரு 6 மாதம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டிவ் எக்ஸசைஸ் எதாவது செய்யணுன்றதை செய்யுங்க, அப்போ தான் சரியாகும், அதுவாக சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் இட் இஸ் நாட் கன்வின்சிங் டு மீ. நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிவிட்டு உடனே நான் எல்லா ஆக்டிவிட்டிக்கு போகணும். இதுதான் என்னுடைய ஆட்டிடியூட். இதுக்காக ஐ வெண்ட் இன் டு வேரியஸ் ஆர்த்தோஸ், ஸ்பெசிஃபிக்காக ராமச்சந்திரா சென்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்து. அங்கே சீனியர் ஆர்த்தோவை போய் பார்த்தப்ப அவர் ரொம்ப சாதாரணமாக ஒரு கொஸ்டின் கேட்டார், உனக்கு என்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னாரு. படிக்கட்டு ஏறுறீங்களா? ஏற முடியுது. நடக்க முடியுதா? நடக்க முடியுது. ஓட முடியுது. அப்புறம் எதுக்கு சர்ஜரி பண்ணணும்னு கேட்குறீங்க? அப்போ அதுக்கு நான் சொன்ன பதில், சார் நான் சப்மேக்சிமல் லோடுக்கு மேலே நான் வெயிட்டை தூக்குனா, அவர் கேட்ட ஒரு சாதாரணமான விஷயம், நீங்கள் வெயிட்டு தூக்கிறது தான் உங்களுடைய வேலை, அதனால தான் உங்களுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறீங்கன்னா, நீங்கள் சப்மேக்சிமல் எஃபர்ட்டை தாண்டி பண்ணுறதுக்கு நான் ஏதாவது சர்ஜரி பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் எனிதிங் டு எனிபடி, உங்களுடைய ப்ரொஃபஷன் நீங்கள் ஃபிட்னஸ் எஜுகேட்டர்ன்றீங்க, அது வேறு ப்ரொஃபஷனுக்கு போயிட்டீங்க. யூ வாண்ட் டு கீப் யுவர் செல்ஃப் ஃபிட்னா ஒய் யூ கிராசிங் யுவர் சப்மேக்சிமல் லோட்? ஒரு சாதாரணமான கொஸ்டின் தட் வேக்ட் மீ. அங்கேருந்து when I did personal research, I find there is something called connective tissue tolerance. அதாவது அந்த ஜாயிண்ட் டிஷ்யூ மஜ்ஜை நமக்கு சேர்றதுக்கோ இல்லை ரிப்பேர் ஆகிறதுக்கோ இட் டேக்ஸ் லாங் டைம். அந்த லாங் டைம் வரைக்கும் ஒன்று கரெக்டிவ் எக்ஸசைஸ் செய்யணும், அதுக்கப்புறம் கான்ட்ராடிக்டிங், அது ஒத்து வராத எக்ஸசைஸை அவாய்டு பண்ணணும், நெசசரி ஃபிசியோதெரப்பி நான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அந்த பீரியடில். தென் த ஹீலிங் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இந்த ஹீலிங், இந்த லாங் டேர்ம் ப்ராசஸை எல்லாருமே ஷார்ட்கட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அதில் தான் வந்து வி வில் எண்ட் அப் வித் ஆல் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ். இப்போ நீங்கள் ஃபிசியோதெரப்பி அண்டர்மைண்டுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். நேச்சுரல் ஹீலிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேவா? இது வந்து எல்லார் உடம்புலையுமே இயற்கையிலே இருக்கிற தன்மை. கை வெட்டினா நமக்கு சரியாகும்னா காலில் இருக்க லிகமெண்ட்டும் தானாக கூடுறதுக்கான நேரம் இருக்குது. ஆனால் அந்த பொறுமை இல்லை, முதல் விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்றது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, வேறு வழியில் நான் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி கண்டிஷனுக்கு தேவைப்படுது. ஆனால் இப்போ ஒரு தலைவலி காய்ச்சல் மாதிரியே தான் இதையும் பார்க்குறாங்க. தட்ஸ் வேர் த டைம் பீரியட் ஹஸ் பீன் வெரி மச் ரெடியூஸ்ட். ஸோ இதனால் என்னென்னா த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் உங்ககிட்ட வர்றப்ப எனக்கு என்ன அப்ரோச் ஆகுதுன்னா, சார் 12 செஷன் ஆகும் சார், 3 மாதம் ஆகும்னுங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் முதல்ல உங்களை என்ன நினைப்பேன்னா, இவர் ஏதோ என்கிட்ட நிறைய காசு வாங்க பார்க்குறேன். ஸோ நான் ஐ ஆம் ரெடி டு பே 3 to 4 lakhs ஃபார் த சர்ஜரி, பட் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு பே ஒரு மினிமல் கன்சல்டேஷன் ஃபார் அ ஃபிசியோ ஃபார் அ லாங்கர் டியூரேஷன் டைம். இதுதான் வந்து அந்த பேஷண்ட் மென்டாலிட்டியில் இருக்குது.
ஸோ ஹவு டு யூ கோப் அப் வித் தட்? இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? கஷ்டமான விஷயம் தான் இது. இது வந்து பேஷண்ட்டோட மென்டாலிட்டி வந்து பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன் வந்து சர்ஜரின்னா கட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் தைச்சிட்டு முடித்தோடனே அடுத்த நாள்லேருந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்றாங்க. நினச்சிக்கிறதுனால வர மிஸ்டேக் ஆக்சுவலாக. இட்ஸ் அதை வந்து இதில் உண்மை என்னென்னா அதுக்கப்புறமா பண்ணணும். ஆக்குபேஷன் தெரப்பி அதுக்கு முதலே வந்திருக்கலாமே அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறமா ஒரு 2 மாதத்தோட போராட்டம் இருக்குது எந்த சர்ஜரி ஆனாலும் சரி. என்னன்னா அது வந்து அது முன்ன வந்து ஏதோ அது ஒரு பிளசிபோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். பண்ணி முடிச்சிட்டவொடனே எல்லாம் சரியாயிடுச்சுன்ற ஒரு இன்டென்ஷன்றதுனால அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் ஸ்டில் அது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அதுக்கப்புறம் பண்ண ஒரு ஃபிசியோதெரப்பினால தான் வந்து அது வந்து அவங்க முழுசாக குணமடைஞ்சாங்க. நான் ஒரு ஸ்டடி ஒன்று படித்தேன். அதாவது இந்த மாதிரி ஒரு டாக்டர் அந்த பிளசிபோ எஃபெக்ட்னா என்னன்னு காட்டியிருந்தார். ஒரு கட்டு மட்டும் போட்டு ஸ்டிச் பண்ணிடுவாராம். ஓகேவா? தென் ஹி லீவ் இட். நிறைய பேர் அதுக்கப்புறம் சரியாயிருக்கு அந்த ஜாயிண்ட். பிகாஸ் எனக்கு சர்ஜரி பண்ணால் அது சரியாயிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. உங்ககிட்ட வந்து நீங்கள் 12 வாரம் ஆகும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாகுன்ற இடத்துல எனக்கு இது பேசிக்காக ஐ வாண்ட் டு சே சம்திங். இந்த சர்ஜிக்கல் ப்ராசஸை ஆயுர்வேதாவிலேருந்து எடுத்ததுக்கு காரணமே என்ன தெரியுமா? இந்த பாடி நேச்சுரல் ஹீலிங் மேலே ரெஸ்பெக்ட் இல்லாமல் அந்த மெடிகேஷன் போகக்கூடாதுன்னு தான் ஆயுர்வேதா ஹேஸ் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட் சர்ஜிக்கல் ப்ராசஸ். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுஷ்ருத்ராவுடைய புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த நம்ம சர்ஜிக்கல் நைஃப் இதெல்லாம் வந்து இப்போ வர்றதுக்கு முன்னாடியே அப்போயே அந்த டிசைன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பட் why did they remove it? பிகாஸ் கட் பண்ணால் சரியாயிடும், இது தேவையில்லைன்னா உடம்புனுடைய செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ் மேலே ஒரு மருத்துவ முறைக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் பாயிண்ட் நான் சொல்கிறேன். அப்போ மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் எப்போ ஐ நீட் டு கோ ஃபார் சர்ஜரி நெக்ஸ்ட்டு நீங்கள் அதாவது when does the physiotherapist will fail and you send me to a அதுக்கான ஒரு பாயிண்ட் டைம். அதாவது ஒரு வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா? எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, சார் இதுக்கு மேலே என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, அவரால் அது நீங்கள் வந்து இதுக்கு மேலே நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கோங்க சார்னு நீங்கள் எப்போ அனுப்புவீங்க? குணமே ஆகலைன்னா அதை எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவீங்க? இல்லை எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நீங்கள் அந்த டிசிஷனுக்கு வருவீங்க? ஃபஸ்ட்டு திங் தான் நம்ம சர்ஜரி டோட்டலாக அண்டர்லைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பல வகைகளில் இப்போ ட்ராமேட்டிக் இன்ஜுரிஸ்க்கெலாம் கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அது பண்ணுறது தான் பெஸ்ட் அவங்களுக்கு. இப்போ ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு பர்சனாக அந்த ஹீல் ஆகிறதுன்றது கஷ்டம். ஸோ அதில் நம்ம வந்து எந்த விதத்தில் ஒரு கருத்து வேறுபாடு வேணாம். என்னென்னா இப்போ வந்து அந்த ப்ராசஸே இல்லாமல் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸே இல்லாமல் எடுத்தோன்னே பண்ணுறதுனால நிறைய வந்து அவங்க வந்து ஒரு நான் அதை தான் அந்த டியூரேஷன் அதாவது ரீஹேப் பண்ணி எவ்வளோ நாள் கழிச்சு நான் அந்த சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்ற டெசிஷன் அது டிபெண்டிங் ஆன் தி பிளேஸ். ஆக்சுவலி இப்போ ஒரு முட்டினா அது ஒரு டைம் ஆகும். அந்த டைமை மீறிச்சுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இடுப்புன்னா ஒரு முதுகு இந்த டிஸ்க்னு சொல்கிறோம் எல்லாத்தையுமே இருக்குது. பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஃபார் த பேஷன்ஸ் ட்ரைங், அதாவது பொறுமை இழக்கிறத தவிர அந்த மாதிரி நிறைய சான்சஸ் கிடையாது. ஏன்னா அப்படி நம்ம ஒன்று எடுத்தோன்னே நம்ம சர்ஜரிக்கு தான் போனோன்றப்போ ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது முதலே கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக வெரி ரேர்லி இட் ஹேப்பன்ஸ். பார்க்குறது பண்ணி முடிச்சுட்டு ஒன்றுமே ஆகாமல் நம்ம சர்ஜரி போடுறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. நான் சொன்னேன் எல்லாமே இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தா 2 விஷயம் இருக்கும். ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பொறுமை இழந்துடலாம் பேஷண்ட்டு. என்னால் முடியலைங்க, எவ்வளோ நாள் வலி தாங்க முடியல, இதே மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்து நானே ஒரு வழியில் வந்தேன், நீங்கள் இந்த எக்ஸசைஸ் கொடுத்து இந்த வலி வைக்கிறீங்கன்னு சொல்கிற ஒரு சில பேஷண்ட்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு சொல்லலாம். ரொம்ப ரேர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வராமல். இப்போ இன்னொரு கண்டிஷன் கேட்குறேன். எனக்கு வலி இருந்தது, அவர் பண்ண ஆரம்பிச்சார், வலி ஜாஸ்தி. சும்மா முதல்ல இருந்ததை விட இப்போ ஜாஸ்தி வலிக்குது. வலி ஒன்றில் வந்து இப்போ 2-3 நாள் கொடுத்துட்டு அமைச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு வலியில் வாட் இஸ் த ஆன்சர்? நார்மலாக அதாவது இந்த மேஷிங் ஆர் அந்த ட்ரிகர் ரிலீஸ், அதாவது ட்ரிகர்னா என்ன? சாரி, நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த டெக்னிக்கல் வாட் இஸ் ட்ரிகர் பாயிண்ட்? அதாவது நமக்கு முடிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு இடத்துல மட்டும் ஒரு நம்ம தொட்டா விண்ணுன்னு வலிக்கும், நீங்கள் அழுத்துறப்ப வலிக்கும். வாட் இஸ் கால்ட் ட்ரிகர்? இப்போ ட்ரிகர்ன்றது எப்படின்னா வந்து இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் தான். பட் நாங்கள் என்ன பண்ணணுன்றது நாங்கள் சொல்லிடுறோம் பேசிக்கலி பார்க்குறது. இப்போது உடம்புல வந்து மசில்ஸ் இருக்குது, தசைகள், அதுக்கு மேலே வந்து ஒரு ஜவ்வு மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஜவ்வு வந்து அந்த மசிலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ என்னென்னா ஃபார் சம் ரீசன் வந்து அந்த ஜவ்வு வந்து சில இடங்களில் வந்து ஓவர் ப்ரொடெக்டிவாக
ஹார்டாகிடும். ஓகே, இழுத்துக்கு அந்த அந்த தசை அந்த பாகத்தில் மட்டும் ஏதோ கிழிஞ்சிட போகுதுன்ற ஒரு பதட்டத்தினால அந்த மேலே இருக்க ஜவ்வு வந்து கொஞ்சம் டைட் ஆகிடும் அந்த இடத்துல போகுது. அந்த டைட்டாக வர்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியும். ஒரு தெரபிஸ்ட்டுக்கும் ஃபீல் பண்ணணும், அவங்களுக்கும் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்காது ஆக்சுவலாக பார்க்குறது. ஓகே. ஸோ அந்த இடத்த நம்ம ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்கிறோம் பார்க்குறது. அது நார்மலாக இப்போ இப்படி மசில் ஃபைபர் அந்த துணி இசைகிறப்ப ஒரு பக்கம் இழுத்தா சின்ன ஒரு சுருக்கம் அவ்வளோ கிராஸாக கிடையாது, மைல்டாக நான் சொல்கிறது அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஆடியன்ஸ் புரியுது. ஸோ அதை நம்ம இப்படி இப்போ டிஷர்ட்லன்னா நம்ம இப்படி இழுத்து சரி பண்ணிட போகிறோம். அதே உடம்புல பண்ணால் அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் வருது, முதல்ல இருந்ததை விட நீங்கள் உடைச்சதும் எனக்கு வலி ஜாஸ்தி ஆகுது. ஸோ அப்போ அதை நீங்கள் எப்படி புரிய வைப்பீங்க? சார் முதல்ல சும்மா இருந்ததை விட ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன நான் ரெமெடியலாக என்ன பண்ணணும், நான் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும் உங்ககிட்ட, எவ்வளோ நாள் ஆகும் அந்த அதிகப்படியான முதல்ல இருந்த வலியை விட ஜாஸ்தி இன்ஃப்ளமேஷனால் வலிக்கிறது எவ்வளோ நாள் ஆகும் சரியாக? ரெண்டாவது விஷயம், அப்படி ஆகிறப்ப வாட் இஸ் த ஹோம் ரெமெடி? நான் வீட்டில் என்ன பண்ண முடியும்? ஹாட் வைக்கணுமா, ஐஸ் வைக்கணுமா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருக்கும். இது வந்து எதுக்குன்னா நீங்களே ஒரு ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. யூஆர் இனிஷியேட்டிங். இப்போது நம்ம ட்ரிகர் ப்ரெஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும்போது உடம்பே வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் தட் ப்ராசஸ்க்கு ஒரு பிளட் சர்க்குலேஷன் கூடும் அந்த இடத்துல. ஸோ அதுதான் நம்பர் 1 ஃபஸ்ட்டு ப்ராசஸ். எதுக்கு ட்ரிகர் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரியணும். தெரியறது என்னன்னா, ப்ரெஷர் கொடுத்த உடனே உடம்பு வந்து ஏதோ அங்கே அழுத்தம் வருதுன்றதுக்காக ஹீலிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன், வேச டைலேஷன் நடக்கும் அந்த இடத்துல, ரத்த ஓட்டம் அதிகமாக வரும். ஸோ நம்பர் 1 அந்த ப்ரெஷர் கொடுக்கறதுனால வலி வர்றது வந்து ஐ வுட் சே ஹீட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் கம்பேரிட்டிவ்லி தென். இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன், ஜாயிண்ட்டில் இன்ஃப்ளமேஷன் இடிச்சுக்கிட்டோன்னா கோல்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரிகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மசிலுக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வார்ம்த் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் பார்க்குறது. ஸோ இமீடியட்டாக தேல் சி அ லாட் ஆஃப் ரிலீஃப். ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு வலிக்குதுன்னா நான் நாளைக்கே திருப்பி ஃபிசியோதெரப்பி பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? அது அந்த வலி ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் எனக்கு ட்ரிகர் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஹவு லாங் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் செஷனுக்கும் அடுத்த ட்ரீட்மெண்ட்? யூஸ்வலாக ஒரு ட்ரிகர் பண்ண இடத்துல அடுத்த நாள் ட்ரிகர் பண்ண மாட்டாங்க, எந்த தெரபிஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. வேறு இந்த எத்தனையோ மசில்ஸ் இருக்கிறதுனால அந்த ட்ரிகர் தவிர அடுத்த நாள் வந்தாலும் பண்ணலாம், வேறு சில மசில் பார்ட்ஸ் பண்ணலாம். சில சமயம் ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ், பேட் ஃபிசியோ எக்ஸ்பீரியன்ஸ் கூட எனக்கும் ஆயிருக்கு. நான் ரொம்ப அதை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே உடைச்சிருவாங்க, ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இஸ் இட் அ ரைட் அப்ரோச் ஆர்? டெஃபினெட்லி நாட் அ ரைட் அப்ரோச். அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து ட்ரிகர் பண்ணும்போது கொஞ்ச நேரம் தான் அந்த பெயின் இருக்கும். நல்லா கரெக்டான ஸ்பாட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா இன்ஃபேக்ட் பண்ணுற நேரம் கத்தன பிறகு பார்த்தீங்கன்னா யாருமே அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு தான் போவாங்க ஆக்சுவலாக. அது டிபெண்டிங் அப்போ நீங்கள் எல்லாம் 4 இடத்த தொட்டு எல்லாத்தையும் அழுத்திட்டு கண்டுபிடிக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே. பொதுவாக இந்த ரிலாக்ஸ்ட் அப்பாடா எஃபெக்ட் அதை வந்து ஒரு செஷனுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது வந்து அதுதான் தட் ஷோஸ் த ரைட் சைன், எனக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா ஆயிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்கு வேறு என்னென்ன ஃபீலிங் ஃப்ரம் த கிளைண்ட் சைடு ஐ ஷுட் பி ஃபீலிங் ஆஃப்டர் தட் ஃபிசியோ செஷன்? முக்கியமான கேள்வி இது. அது வேலை செய்தா இல்லையான்றது கேட்கறதுக்கு ஒரு செஷன் முடிச்சு அடுத்த நாள் கேட்கும்போது நீங்கள் கேட்குறதுக்கு முதல் கேள்வி நல்லா தூங்குனீங்களான்னு கேட்குறது. ஓகே. இந்த மாதிரி நான் தூங்குனதே இல்லைங்க, இவ்வளோ நாள் அவஸ்தைப்பட்டேன், இன்றைக்கி அப்படி ஒரு தூக்கம் வந்து பண்ணி முடிச்சுனாலே 100% வந்து அவங்க வந்து குணமாகிறதுக்கான எல்லா சான்சஸும் அதிகமாகிட்டே போகுது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் see. ஸோ பாடி இஸ் செல்ஃப் ஹீலிங். யூ ஆர் கெட்டிங் இன் அ குட் ப்ராசஸ். தூக்கத்தில் தான் எல்லாமே ஹீல் ஆகும். அதுதான் நான் சொன்ன மாதிரி என்னோட ப்ராசஸே ஒரு ஹாலிஸ்டிக். ரொம்ப நாள் அந்த இழுத்துட்டு என்னால் ஒரு பக்கம் கூட படுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும், அந்த அவாய்ட் பண்ணுவேன். ஆனால் வந்து அன்றைக்கி தான் வலியை மறந்து நல்லா அப்படியே டீப்பாக தூங்கியிருப்பேன். எக்ஸாக்ட்லி. ஸோ தட்ஸ் த ரைட் சைன். அந்த ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். நல்ல பொதுவாக ஒரு ஃபிசியோ செஷன் ஹவு லாங் இட் நீட் டு பி? ஏன்னா இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். இதை நான் எதுக்கு கேட்குறேன்னா, நம்ம இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் நிறைய இன்ஸ்டாகிராமில் போங்க, கைரோ ப்ராக்டிஸ்னர் இஸ் இன்டர்நேஷ்னலி இட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். உள்ளே போகிறாங்க, ஏதோ கடக் அப்படின்றாங்க, உடனே அந்த வாவ் எஃபெக்ட். அதை பார்க்குறப்ப எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, எனக்கு என்ன கிரேட் இன்ஜுரி இருக்குது, எனக்கு சப்போர்ட்டிவ் மசில்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கா இல்லை இதுவா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ சொடக்கு மாதிரி எடுத்து விட்டுறாரு, என் வலியெல்லாம் போயிடுச்சு அப்படின்ற ஒரு பிம்பம் வருது அதை பார்க்குறப்ப. வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட் ஆஸ் எ ப்ரொஃபஷனல் ஃபிசியோ? கேட்குற கேள்வி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே வந்து ஒரு இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் கிராஃபிக்ஸில் ஒரு ரெட் லைட் எரிஞ்சு அப்படியே அந்த ரெட் லைட் நின்ன உடனே எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. தான் நிச்சயமாக உண்டு. ஆக்சுவலாக
இது வந்து கஷ்டமான கேள்வி. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி நடக்காது, உண்மையை சொல்லணும்னா நடக்காது. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்க தான் செய்யும். ஸோ முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின்ன்ற ஒரு காம்பனண்ட் நீங்கள் அன்றைக்கே ஒரு ரிலீஃப் காட்டிட முடியும். மீதியெல்லாம் படிப்படியாக தான் சரியாகும். ஆனால் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நீங்களே வந்து யூ கேன் ஆக்சுவலி ஐடென்டிஃபை ஒரு செஷன் டு ஒரு செஷன் ஒரு 5%, 10%, சம்டைம் 20% கூட இன்க்ரீஸ் ஆகலாம். பட் டெஃபினட்டாக ஒரு இன்க்ரீஸ் ஆகும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அன்றைக்கே பட்டினன்ற ரிலீஃப்ன்றது வெறும் அது சினிமாலையும் இல்லைன்னா அந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் மட்டும் தான் நடக்கும் ஆக்சுவலாக பார்க்குறது. பேசிக்காக ஐ வுட் லைக் டு ஷேர் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டுவர்ட்ஸ் கைரோப்ராக்டிஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு ஐ டோன்ட் சே இட்ஸ் அ ராங் ஐடியாலஜி. ஏன்னா ஐ ஆல்சோ ஒர்க் வித் அ கைரோ பேஸ்ட் ஃபிசியோ ஒருத்தர் கூட நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு தெரியும். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா பேசிக்காக தே ஆல்சோ டூ அ ரிலீஸிங் டெக்னிக். ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அந்த டைட்டாக இருக்க மசில், மேஷிங் எல்லாம் அந்த மாதிரி ரிலீஸிங் டெக்னிக் முடிஞ்ச பிறகு அந்த மேனிப்புலேஷன் அந்த எலும்பை அந்த பொசிஷனுக்கு நவுந்திருக்க எலும்பை நவுத்தி விடுவாங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபீல் கொடுக்கும். பட் திருப்பி நாம் அதே நியூரல் பேட்டர்னில் நம்ம அதே ஆக்டிவிட்டியை செய்கிறப்ப எனக்கு வந்து திருப்பி அதே ப்ராசஸை திருப்பி அதாவது இது எப்படின்னா வண்டியோட வீல் அலைன்மெண்ட் மிஸ் ஆகிடும். நான் போய் சரி பண்ணதும் எனக்கு ஸ்டீரிங்லாம் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். திருப்பி மேடு பள்ளத்தில் ஓட்டினா திருப்பி ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். நீங்கள் அந்த இன்டர்வல்ஸை வந்து குறைக்கணும். இப்போ பேசிக்காக அந்த ஃபிசியோ இன்டர்வல்ஸ், அதாவது அந்த அந்த நார்மலி வீசே கிராஸ் கைனெட்டிக் செயின் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் டைட்டாகவும் ஒரு பக்கம் வீக்காகவும் ஆப்போசிட்லேயோ முன்னாடியோ ஆன்டீரியர் போஸ்டீரியர் சைடில் வர்றப்ப நம்ம ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். இப்போ ஒரு கால் ஒருத்தர் வந்து ஒரு பொதுவாக ஃபிசியோ சார் நீங்கள் உங்கள் காலை அப்படி முன்னாடி வச்சு நிற்கிறீங்க சார், அது மாதிரி நிற்காதீங்க சார், அதனால தான் சார் உங்களுக்கு இடுப்பு டைட்டாக அது அப்படின்வாங்க. பட் அது உண்மை. ஆனால் என்னால் அதை மாற்ற முடியல. மெக்கானிக்கலி ஐ எம் கனெக்டட். நான் வந்து 10 தடவை இருக்கப்போ 6 தடவை என்னால் ஞாபகம் வச்சு அதை சரி பண்ண முடியும். 5ஆவது தடவை இப்போ நான் உட்காந்துருக்க பொசிஷனில் லைட்டாக எனக்கு இப்படி இருந்தால் எனக்கு வசதியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஐ வில் செட் மை தட். அது வில் அக்ரவேட் தட் டிஸ்கம்ஃபர்ட். அதுக்கப்புறம் அதை அவாய்ட் பண்ணணும்னா தட்ஸ் வேர் தட் கரெக்டிவ் எக்ஸசைஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஈவன் ஆஃப்டர் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸலண்ட் மேனிப்புலேஷன் டெக்னிக், அந்த கரெக்டிவ் எக்ஸசைஸை செய்கிறப்ப தான் ஐ எம் ஏபிள் டு ரெடியூஸ் த அதாவது ஃப்ரீக்வன்சி. ஐ கான்ட் சே கம்ப்ளீட்லி அவாய்ட். இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஐ ஹவ் மோர் தென் 4 or 5 ஃபிசியோதெரபிஸ்ட். விஜயை ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 by 1 ஒருத்தவங்களுடைய ட்ரைனிங் மெத்தடாலஜி அண்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியை வந்து ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட். ஐ எம் கோயிங் டு டூ அ டீட்டெயில் இன்டர்வியூ ஆஃப் தட். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். தெர் இஸ் நோ இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் ஃபார் தட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெயின் ரிலீவிங்காக வீடியோஸ் போடுறாங்க. சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸா இப்படி ஒன்று அழுத்திக்கோங்க, இப்படி ஒன்று அழுத்திக்கோங்க, ஒரு ரப்பர் பேண்டை வச்சு இப்படி இழுத்துக்கோங்க, உடனே சரியாக போயிடும். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இது வந்து இப்போ ஒரு கிளாமர் வேர்ல்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஐ டோட்டலி டோன்ட் பிலீவ் இன் ஆல் திஸ் திங்ஸ். யாரும் பார்க்காம அது என்ன கண்டிஷன் தெரியாமல் ஒரு பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதுல நிறைய அக்ரவேட் ஆகி தான் நிறைய பேர் வராங்க ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. என்ன கண்டிஷன் தெரியாமல் நம்ம பாட்டு இது அழுத்தனிங் பண்ண சிலதுக்கு பேருக்கு ஸ்ட்ரெங்தனிங் தேவைப்படும். சில பேருக்கு முதல்ல சில ஸ்ட்ரெச் 2 தான் இருக்குது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா. ஒன்று ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்ட்ரெங்தனிங் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எது நம்ம முதல்ல எது ப்ரிசீட்ஸ் எதுன்றது அது தெரப்பிஸ்ட்டு அங்கே நேராக பார்த்தா தான் வரும். அது இல்லைன்னா நானே ஒரு 4 வீடியோ அப்பப்போ போடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால தான் நீங்கள் வீடியோ போடுறது இல்லை. அது நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி விஷயத்தில் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய நீங்கள் அப்படி வீடியோ போடாட்டி உங்களுக்கு எப்படி பேஷண்ட் வருவாங்க? ஏன்னா இன்னைக்கு there is an even I don't believe in this kind of short videos, short remedies. ஏன்னா அது நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் இஃப் யூ வாண்ட் டு ரீச் மோர் பீப்புள், தே சே த அல்காரிதம் சே பீப்புள் ஹேஸ் ஒன்லி 6 seconds 30 seconds பேஷண்ட். நார்மலாக என்கிட்ட வந்து என்னோடய டீம் கூட மார்க்கெட்டிங் டீம்ஸ் வந்து சார் ஒரு 30 செகண்டில் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 30 செகண்டில் அவனை ஏதாவது திட்டலாம், கேட்டவனை திட்டலாம், கேட்குறவனை திட்டலாம். ஆனால் வந்து ஒரு டீட்டெயிலிங் பண்ண முடியாது. பட் பீப்புள் எக்ஸ்பெக்ட் தட். இந்த மாதிரி நம்ம ஒரு டீட்டெயில் செஷன் போகிறப்ப இதிலிருந்து நடுவில் ஒரு ஷார்ட்ஸ் கட் பண்ணி ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி இதுக்கு வரவழைக்கலாமே தவிர்த்து நான் சொல்கிறதே 30 செகண்டில். ஏன்னா சம் ஆஃப் மை ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் இந்த 30 செகண்டில் பேசி அவங்க பேசும்போதே அந்த 30 செகண்ட் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அப்படி
நீ என்கிட்ட சாதாரணமாக பேசிட்டு இருக்க. ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங், பட் திஸ் இஸ் அன்அவாய்டபுள். பட் அதில் நாம் ஹவு டு வி டேக் இட்? அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறதுன்றீங்களா வேணான்றீங்களா? அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் கேட்டு பார்த்தீங்கன்னா அது வேலை செய்யாது. அது வந்து நிச்சயமாக சார் மேபி ஒரு மைல்டு கேசஸ்க்கு மேபி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கூட ஒரு மொமெண்ட்ரியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் சொன்ன பர்மனெண்ட் ரெமெடினா யூ ஹாவ் டு கோ த்ரூ த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் ரிலீஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த கரெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணி கரெக்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணுவோம் பேசிக். அப்போ தான் உங்களுக்கு அந்த நாளைக்கு ஃப்யூச்சரில் அந்த வலி வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸாக பார்க்குறது மேபி இட் ஃபீல்ஸ் குட். நம்ம கைரோப்ராக்டிக் சொல்கிறதா, கைரோப்ராக்டிக்கில் சில பேர் நல்லா பண்ணுறாங்க. அது கைரோப்ராக்டிக் முடிச்சுட்டு அவங்களும் வந்து அந்த கரெக்டிவ் எக்ஸசைசஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நல்லா இருக்குது. அந்த மெயின் திங்கே அது நாளைக்கு அவன் நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னா அந்த கரெக்டிவ் எக்ஸசைஸும் அவனுக்கு கொடுத்துட்டு அந்த ஹோம் ப்ரோக்ராம் நீ பண்ணு. அதையும் மீறி ஹோம் ப்ரோக்ராம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா வரதான் செய்வாங்க. அது வந்துட்டு தான் இருக்காங்க பார்க்குறது. ஏன்னா அது அவ்வளோ கிளாமரஸான விஷயம் கிடையாது. இங்கே பிடிச்சி அழுத்தும் போது ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். எல்லாருக்கும் அதுலேயே தான் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் பண்ணுங்க, ஏன் பண்ண மாட்டேங்கன்னு கேட்டால் 1008 ரீசன் சொல்லுவாங்க. எனக்கு இது பிரச்சனை, அது பிரச்சனை, ஒன்றும் வேலை இல்லை சார், அது ஒர்க் பண்ண வேண்டியது கஷ்டமாக. அந்த கரெக்டிவ் ப்ரோக்ராமை வீட்டில் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வராது. ஸோ யூ ஃபாலோ ஒரு சிஸ்டம், அதாவது தட் இஸ் ஸ்மேஷிங் அண்ட் ரிலீஸிங் ஃபாலோட் பை ஸ்ட்ரெச்சிங் வித் பிஎன்எஃப் ப்ளஸ் அந்த வீக் மசிலை ஆக்டிவேட் பண்ணி இது ஒரு சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இது மாதிரி நான் அதர் ஃபிசியோஸ் இப்போ சொன்ன மாதிரி ஒருத்தர் கைரோப்ராக்டிஸ்னர் அவர் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவார், தென் மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க, தென் ஹீ புட் ட்ரை நீட்லிங். ஓகே, ஸோ தட் ஆல்சோ ஒர்க்ஸ். இன்னொரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கார், ஹீ கீப் ஐஎஃப்டி, பேசிக்காக அந்த அந்த எலக்ட்ரிக் ஷாக்கு கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது தட்ஸ் ஐஎஃப்டி எக்ஸ்பான்ஷன் என்னது? இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி. ஓகே, ஸோ அதில் வந்து இட் இஸ் ஆல்சோ டீப் நீடிங் மாதிரி ஒரு 15-20 minutes. அதுக்கப்புறம் திருப்பி மேனிப்புலேஷன், அதுக்கப்புறம் கரெக்டிவ் எக்ஸசைஸ். ஸோ நான் பார்த்த ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாருமே they go into some kind of a process. And the process also ends with corrective exercise, which brings lots of benefit rather than ஒரு சிங்கிள் டெக்னிக்காக யூஸ் பண்ணுறவங்க. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அதர் தெரப்பிஸ்ட் நான் சொல்கிறேன், ஹீ புட் ட்ரை நீட்லிங், அந்த நீடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிவிட்டு தென் கரெக்டிவ் எக்ஸசைஸ். ஸோ நான் சுற்றி பார்க்குறது என்னென்னா, whoever gives that corrective exercise அதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம உடம்பு ரெக்கவர் ஆகுது. அவங்க கிட்டேருந்து அந்த ஃப்ரீக்வன்சி குறையுது. அது சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இஸ் மச் பெட்டர். அதை தவிர்த்து இந்த 5 minutes டெக்னிக்ஸ், 10 minutes டெக்னிக் அதெல்லாம் பண்ணுறப்ப அந்த நிமிஷம் ஃபிக்ஸ் ஆகுது. எக்ஸாக்ட்லி. பட் வந்து ஐ ரெக்வயர் மோர் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் செஷன். ஈவன் இன்னும் கேட்க போனால் I'm also I can say I'm addicted to physiotherapist. நல்லா தான் இருப்பேன் சார், பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து இப்போயே ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த அதாவது அவரை போய் பார்த்துடலாம், அவரை பார்த்தா சரியாயிடும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அப்போ ஒரு நார்மல் ஃபிசியோதெரப்பி செஷன் அப்படின்றது ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்சர் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வேரியஸ் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் பார்க்குறப்ப 30 to 40 minutes ஆகுது. இஃப் த ஃபிசியோதெரபிஸ்ட் நோஸ் மீ வெல் அண்ட் குட்னா அதை கொஞ்சம் குறைக்க முடியுது. ஏன்னா இதான் உங்கள் ப்ராப்ளம், எனக்கு தெரியும், உங்களை ஒரு 10 செஷனாக பார்த்துருக்கேன் அப்படின்னா அவங்க சீக்கிரம் பண்ணணும். எனிதிங் லெஸ் தென் தட், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணுற செஷன்லாம் வேர் நாட் லாங் லாஸ்டிங். தெர் இஸ் அ மேஜிக் ஹேப்பனிங். ஐ டோன்ட் சே நான் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அது பிளசிபோவாக இருக்கலாம், இல்லை மேஜிக் இஸ் அதர் திங். திஸ் இஸ் அகெயின் ஒரு கான்ட்ரடிக்டிங் ஏரியா. அது வந்து இந்த ஆயில் போட்டு நீவி விடுறது, ஆயுர்வேதிக் மசாஜு, இந்த ஆயில் இதை போட்டால் இந்த முட்டி வலி சரியாயிடும். நீங்கள் டிவிலாம் ராத்திரி இப்போ 9 மணிக்கு மேலே அது அட்வர்டைஸ்மெண்ட்டே வருது. அந்த ஆயுர்வேதின் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸை பற்றி வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? என் பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ் அது ஒரு மொமெண்ட்ரி டிஷ்யூ லெவலில் ஒரு நல்ல ஒரு ஃபேஷியல் ரிலீஸ் நம்ம பண்ணுறது வந்து ஒரு ஓவரால் பண்ணுறது. இப்போ டீப் டிஷ்யூ பண்ணுறதோ இல்லை ட்ரிகர் ரிலீஸ் வந்து கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் ப்ரெஷர் கொடுக்குறது. ஒரு மசாஜ்ன்றது ஓவரால் பாடி இருக்க ஃபேஷியா வந்து ரிலீஸ் பண்ணுறது. இட் வில் ஆல்வேஸ் ப்ரமோட் மோர் வாசோடைலேஷன், நல்ல ஒரு இம்ப்ரூவ்டு பிளட் சர்க்குலேஷன், ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இட்ஸ் அன் ஓவரால் வெல்பீயிங் தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம்னா இப்போ வந்து ஒரு மெக்கானிக்கல்
இஷ்யூஸ். ஒரு காணிச்சு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எலும்பு ஒரு பக்கம் திரும்பி இருக்கு, ஒரு பாஸ்டரே மாறு, நம்ம இப்போ முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து லைக் இது எப்படி என்ன அது சான்ஸ் கிடையாதுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக இது யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் திஸ் அண்ட் ஒன்லி. டஸ் இட் இம்ப்ரூவ்ஸ்? இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு லெகமெண்ட்டோ இல்லை டெண்டனோ ஒரு கிரேட் 1 கிரேட் 2ல் இருக்கப்ப அந்த ஆயுர்வேதிக் எண்ணெயை மேலே தடவி மசாஜ் பண்ணுறப்ப டஸ் இட் இம்ப்ரூவ்ஸ் தட்? இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். டெண்டன் லெகமெண்ட்டை விட்டுட்டு எலும்பு தேய்மானத்துக்கு அந்த எண்ணெயை தடவியே உள்ள போய் சரி பண்ணி எலும்பு சரியாகுமா? கிராஃபிக்ஸில் வேணால் நடக்கும் நினைக்கிறேன். மற்றபடி எலும்பெல்லாம் அந்த மாதிரி உங்களால். ஸோ நார்மலாக எப்போ வந்து இந்த ஜாயிண்ட்டிலிருந்து எலும்பு தேய்மானத்துக்கான டிஸ்கம்ஃபர்ட் எப்போ அந்த ஸ்டெப்பை நோக்கி இன்ஜுரி போகுது? அந்த ஜாயிண்ட் ரிலேட்டடில் அந்த ஜவ்வுகளை சரியாக கவனிக்காமல் அதோடையே சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை ரன்னிங் பண்ணிட்டு இருப்போம் என்ன வந்துன்னா அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ்ன்றது குறைய ஆரம்பிக்கிறது. ஓகே, குறைந்தா அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ்ன்றது 2 எலும்புக்கு நடுவில் ஒரு கேப் எல்லாத்தையும் இருக்கும். அந்த கேப்பை ஹோல்ட் பண்ணுறது அந்த நம்ம சொன்ன அந்த ஜவ்வு லிகமெண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் மசில்ஸ் உள்ள இருக்கிற லிகமெண்ட்ஸும் தனித்தனியாக அதுக்குன்னு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது. அதை நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணி அதை சொன்ன விஷயத்த நம்ம தாண்டி பண்ண நீங்கள் சொன்ன எலும்பு ரெண்டும் தேயும் போது கொஞ்சம் தேய்மானங்கள் வரும். ஓகே, அதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த காமனாக சொல்கிறது. டஸ் இட் பீன் ரிவர்ஸ்ட்? அதை சரி பண்ண முடியுமா? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் டெஃபினட்டாக பண்ணலாம். ஸோ எப்படி வாட் இஸ் த ப்ராசஸ் ஃபார் இட்? சேம் ப்ராசஸ் பேசிக்லி. என்ன இப்போ ஒரு கண்டிஷன் வந்திருக்குன்னா 1 2 3 4ல் வந்து நிற்குதுன்னா இந்த தெரப்பி ஷுட் பி பேக் டு 4 3 2 1. ஓகே, ஸோ நீங்கள் 4லேருந்து ஆரம்பிச்சு என்ன முதல்ல ஆச்சு, இந்த ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து அந்த சதையை கவனிக்கல, மசில்ஸை கவனிக்கல ஃபஸ்ட்டு. ஓகே, அதனால என்னாச்சு, 2 லிகமெண்ட்டு கொண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்திருக்கு, லிகமெண்ட்டு கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 3rd பாயிண்ட் வந்து என்ன இருக்குது, 2 எலும்பு க்ளோஸாக வர ஆரம்பிச்சு. 4வது பாயிண்ட் வந்து 2 தேய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் யூ ஹேவ் டு கெட் பேக், ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் திருப்பியும் பழைய மாதிரி அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க இது? ஏன்னா இந்த ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்போ இன்றைக்கி வந்து 40 வயசுலேயே வர ஆரம்பிக்குது. பொதுவாக 50 வயசுக்கு மேற்படும் முட்டி, சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டஸ், இந்த கழுத்து எலும்பு தேஞ்சு போகிறது. ஏன்னா இப்போ கம்ப்யூட்டரில் ரொம்ப உட்காந்து வேலை செய்கிறதுனால டிஸ்க் கம்ப்ரெஷன், அந்த இங்கே லோ பேக்கில் இருக்க எலும்பு தேய்மானம், அதாவது அந்த டிஸ்கினுடைய இது குறைஞ்சி இல்லை அதில் அது என்ன சொல்கிறது, அதனோட டென்சிட்டி குறையிறது, ஓஸ்டியோபீனியா. ஓகே, ஓஸ்டியோபீனியா. ஸோ அதெல்லாம் ஏற்படுது. இது வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து ஆன் எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி அப்படின்னு பார்க்குறப்ப அந்த சப்போர்ட்டிவ் மசிலுக்கு சஃபிஷியன்ட் ஆன ரெசிஸ்டன்ட் கிடைக்குதுன்னா இட் இஸ் கெய்னிங் இட்ஸ் ஸ்ட்ரென்த் பேக் அண்ட் இட் இஸ் ஏபிள் டு கரெக்ட் இட். ஈவன் என்ன சொல்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். அதாவது ஐம் நாட் சேயிங் வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நான் சொல்ல, ஏன்னா அதை சொன்னால் எல்லாரும் அதை ஒரு டம்பிள் பேரபிள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வென் வி சே காமன் வேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னா உங்கள் தசைகளுக்கு எதிர்வினை தரக்கூடிய எதா வேணா இருக்கலாம். அது கிராவிட்டியாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் வெறும் இப்படி கையில் இப்படி அழுத்தி ஐசோமெட்ரிக்காக பண்ணலாம், இல்லை ஒரு ரப்பர் பேண்டாக இருக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறப்ப அந்த மசில் அந்த ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஸ்லோலி அண்ட் கிராஜுவலி அது இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக அது போன் டென்சிட்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. திஸ் இஸ் அவர் ஓவரால். இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதில் நிறைய பேர் இதில் வந்து ட்ரீட்மெண்ட் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துக்கு கொண்டு போயிட்ட பிறகு தான் எங்களால் வந்து ட்ரெயின் பண்ண முடியும். அது கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரெயின் பண்ணோன்னா இட் வில் எண்ட் அப் வித் மோர் டிஸ்கம்ஃபர்ட் தேன் அண்ட் இது ஹரி, இது எப்படி சொல்லணும்னா இது இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்க்கு எஜுகேட் பண்ணுறது பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்ன இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால உங்களுக்கு எல்லாமே யூஆர் ஏபிள் டு விஷுவலைஸ் இட் கடற்கடை நீங்கள் சொல்லிடுங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க என்னன்றதுனால. இது ஒரு காமன் மேனுக்கு கண்டிப்பாக தெரியாது. தேஞ்சிச்சுன்னா மொத்தமாக ஏதோ ஒரு டயர் தேஞ்ச மாதிரி ஒரு ஐடியா வந்துடும் ஃபஸ்ட்டு. ரீப்ளேஸ் இது ரிம்மை தவிர்த்து மாற்றி போடணுன்ற ஒரு இன்டென்ஷன் தான் வந்துடுது. அப்படி இன்னொரு விஷயம்னா இது வந்து நான் காமனாக பார்க்குறதுன்னா நிறைய பேருக்கு வந்து ஒன்ஸ் ஆனதுதான்ற மாதிரி ஒரு ராங் ஒப்பீனியன் வந்து அது யார் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரில. இது வந்து ஒன்ஸ் டேமேஜ் ஆனால் அது டேமேஜ் தான்ற ஒரு 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 அன்ஃபார்ச்சுனேட் திங்கிங் இருக்குது இப்போது. இதனால என்னன்னா ரிவர்சிபிலிட்டி இல்லை அன்லஸ் தேர்ஸ் அ வெரி க்ரானிக் டிசீஸ் ஏதோ உள்ளே இருக்குன்னு தவிர மீதி எல்லாமே வந்து இப்போ நகை வளர்கிற மாதிரி எவ்ரி திங் ரீக்ரோஸ் பேசிக்லி பார்க்குறது.
நம்ம பண்ண வேண்டியதுலாம் இந்த பர்சனுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் கொடுக்கறது தான் இருக்கு. நம்ம அந்த ப்ராசஸ் நடத்துறதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்ப தான் எவ்வளவு நாள் நீங்க என்விரான்மெண்ட் சொன்ன உடனே நான் அடுத்த क्वेश्चन எவ்வளவு நாள் எதுக்கு அந்த ஆஸ்டியோஆர்த் அந்த இது ஏன்னா ஐ ஹேவ் சம் தாட்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் அன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். உங்ககிட்ட இருந்து எவ்வளோ நாள் ஆகும்? அது ஏஜ் ஃபேக்டரும் இருக்குது. 40, 50, 60 ப்ராக்கெட் இருக்குது. 60 கிட்ட போக போக இட் டேக்ஸ் லிட்டில் பிட் மோர் டைம். அது கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் என்ன மேக்ஸிமம் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு அந்த தேஞ்சது வந்து திருப்பி சரியானதை பற்றி இங்கே கவலைப்பட வேண்டிய யாரும் கவலைப்பட அவசியமே இல்லை. வலி போதான்றது தான் முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு திருப்பி நீங்கள் போய் எம்ஆர்ஐ போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ இந்தாங்க அப்படியே இருக்குன்னு நீங்கள் பார்க்க போடலாம். எஸ் கம் ஃபார் பெயின். அந்த பெயினை ரிலீஸ் ஆகுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நாள் கூட சரியாயிடும். எவ்வளோ வருது? ஸோ நீங்கள் பார்க்குறது பெயின் பெர்ஸ்பெக்ட். நான் ரீசெண்டாக வென் ஐ டிட் ஒரு ஸ்டடி பார்த்தப்ப இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டாலரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவன் வந்து ஒரு ஸ்கேல் கொடுத்துருந்தான். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ப்ரெயின்லேருந்து அப்படின்னு கணக்கு. ஒரு சாதா ஸ்ப்ரெயின் அந்த மசில் லெவலில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து யுவர் ரெக்கவரி வில் பி 2 weeks. மசில்லேருந்து அது வந்து டெண்டன் லெவலுக்கு போயிடுச்சுன்னா 3 to 4 weeks. அங்கேருந்து லிகமெண்ட் அதாவது எலும்பையும் சேர்ற இடத்துல போயிடுச்சுன்னா இட் கோஸ் சம்வேர் அரவுண்ட் 16 to 24 weeks. அதாவது 6 மாதம். சம்டைம்ஸ் அவன் அதில் ஒரு விஷயம் சொல்கிறான் ஆச்சரியமா, போனை உடையிறது அது 2 மாதம் 3 மாதத்தில் சேர்ந்துருது. அந்த மஜ்ஜை அதில் எலும்பையும் கனெக்ட் பண்ணுற அந்த சாஃப்ட் டிஷ்யூ ரீபில்டிங் தட் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் டைம் சொல்கிறாங்க. ஏன்னா இது பர்சனலி ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சுரல் சேஞ்ச் நீங்கள் சொல்கிற மாதிரி, அதாவது அதனுடைய டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி அந்த எலும்பு அந்த இதுக்கு போகிறதுக்கு சம்டைம்ஸ் மோர் தென் 100 weeks டைம். இதுதான் அவங்க போட்டிருந்த அந்த கனெக்டிவ் டிஷ்யூ டாலரன்ஸோடைய. ஸோ நமக்கு என்னென்னா அந்த பொறுமை கிடையாது. ஸோ தட்ஸ் வேர் வி வாண்ட் இட் எவ்ரிதிங் ஹேப்பன். நம்ம அந்த இன்ஜுரியை ஏற்படுத்துறதுக்கு அந்த எலும்பை வந்து 15 வருஷமாக தேய்ச்சிருப்போம். சரி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 10 நாளில் நீங்கள் அந்த தேஞ்ச எலும்பை திருப்பி சரி பண்ணணும், இல்லை அதை வெட்டிட்டு புதுசு ஜாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஒரு சிமெண்ட் பூசுற மாதிரி அப்படியே நல்லா ஆயிடுச்சுங்க அப்படின்ற ஒரு இமேஜினேஷனுக்கு வரணும். ஈவன் நம்ம இந்த ஜாயிண்ட்டை ரீஃபிக்ஸ் பண்ணால் கூட சப்போர்ட்டிவ் மசிலை நான் திருப்பி ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக. திஸ் இஸ் வேர் தட் கிளாசிஃபிகேஷன் நிறைய இது வந்து இது நம்ம சொன்னால் வந்து அது உண்டு. ஃபஸ்ட்டு இது அவ்வளோ யாரும் பார்க்கறது இல்லை. ஆக்சுவலாக மெயினாக அந்த எதனால இது வந்துச்சுன்னா அந்த வலி தான் நம்பர் 1. அதனால வந்து அந்த வேர்ட்ஸ் தான் இந்த தேஞ்சது அதுன்றதுலாம். ஸோ இந்த வலியை நீங்கள் மேக்ஸிமைஸ் குறைச்சிட்டிங்கனாலே அவங்க அவ்வளோ திங்க் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொன்ன ப்ராசஸ் நடக்க தான் செய்யும். கண்டிப்பாக அது அத்தனை வாரங்கள் அத்தனை மாதங்கள் மேபி சொன்ன வருஷம் கொடுக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான தெரப்பி பண்ணோன்னா வலி போனோன்னா அவங்க மறந்துடுவாங்க. ஆக்சுவலாக தட் வில் டேக் இட்ஸ் டைம். அது தன்னால் அது ஹீல் ஆகிடும். ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் இந்த கால்குலேஷன் சொல்லிட்டாங்கன்னா பாதி பேர் பயந்து மயக்கம் அடிச்சு விழுந்துறாங்க. 1 வருஷம் ஆகுமா இனிமேல் காலே போச்சு அப்படின்ற ஒரு பயம் வந்துடும் ஆக்சுவலாக பார்க்குறது. பட் திஸ் இஸ் வாட் ஐ திங்க் ஸோ. ஓகே ஃபைன், தேங்க்ஸ் ஃபார் த தாட். இப்போ உங்களுக்கு 2 பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது. ஃபிட்னஸ் ட்ரெயினர், பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ அ ஃபிட்னஸ் ட்ரெயினர் அண்ட் அ ஃபிசியோதெரபிஸ்ட். நான் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம் நாட் அ ஃபிசியோதெரபிஸ்ட். எந்த லெவல் வரைக்கும் we will go and approach, train, passively stretch, எதை நாங்கள் செய்யலாம் as a fitness trainers? there need to be a borderline. நீங்கள் இதை கிராஸ் பண்ணக்கூடாது. இது மேலே வந்துருச்சுன்னா that will go to a physiotherapist. I know that இதை வந்து நாம் ரொம்ப வருஷமாக நம்ம இந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணதுனால தான் we are grown in our career. நான் என்ன சொல்லிட்டேன்னா, எனக்கு ஏதாவது இன்ஜுரி டிஸ்கம்ஃபர்ட் வந்ததுன்னா நீங்கள் அவரை பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்றது தான் என்னுடைய ப்ரொசீஜர். ஸோ வாட் இஸ் நீங்கள் இதை வந்து ஜென்ரலாக இந்த ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் ஆன் திஸ் பாட்காஸ்ட், இது வந்து நான் ஐ வில் ஆல்சோ எக்ஸ்பிளைன் திஸ் ஆன். என்னென்ன நீங்கள் சொன்ன நான் 2 போர்ட்ஃபோலியோ எடுத்ததுனால நான் சொல்கிறேன். இட் இஸ் ஆல்சோ வைசி வர்ஸா. எப்படி இப்போ வந்து எந்த அளவுக்கு ட்ரெயினர் வந்து ஃபிசியோட ஜாபை எடுத்துடக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களோ, I see a lot of physios taking the job of trainers and pathetic-ஆக ஒரு ஸ்கெடியூல் போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு. சாரி டு சே தட். ஆனால் ஒரு வழியே இல்லை. நம்ம வந்து எது நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம அதை எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கான தகுந்த பயிற்சி, யூ ஹாவ் டு டேக் அ ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் ஒன்லி தென் யூ கேன் சே தட் ஐ கேன் டூ தட்ன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ட்ரைனிங்கும் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூ ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் அண்டர் டைம் ஃப்ரேம். பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசியோ எப்படி டைம் ஃப்ரேம் போனால் அவங்களுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்தாங்க. எனக்கு இந்த ப்ராசஸ் நடத்தணுங்க, வெயிட் குறைக்கணுங்க, எனக்கு ஃப்ளாட் ஆகணுங்க, எனக்கு இது சரியாகணுங்கன்ற ப்ராசஸ் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும் பார்க்குறது.
ஸோ அவரும் வேரியபிளாக நிறைய ஒர்க் அவுட் ஸ்கெடியூல்ஸ் மாற்றணும், செட்ஸ் மாற்றணும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செட்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ஸ்டாக்கிங் இருக்குது. ஸோ தேர் ஸோ மச் டு டூ பேசிக்லி. ஸோ நமக்கு அனாட்டமி தெரியும் அப்படின்றதால நம்ம அப்படியே ஈஸியாக உள்ள போக முடியாது. யூ கேன் டூ இட், பட் ப்ரொவைடட் யூ டேக் த ப்ராப்பர் எஜுகேஷன், விச் ஐ திங்க் ஹரி இஸ் டூயிங் an excellent job. இது நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு சொல்கிறீங்க. நான் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, ஃபிட்னஸ் ட்ரெயினர் இப்போ எனக்கு ஒரு இன்ஜுரி அப்படின்னு ஒரு கிளைண்ட் வந்து சொல்கிறாரு என்கிட்ட, நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, ஒரு இது நார்மலாக வந்து அதாவது அவங்க என்ன அது ட்ரெஸ்பாஸ் பண்ணுறாங்க, அதாவது அவங்க சரி இது ஒன்றும் இல்லை ஒரு வழி டிஸ்கம்ஃபர்ட்னு இருக்குன்னு ஒருத்தவங்க வராங்க. புரியுது. அப்போ அந்த ட்ரெயினர் எந்த இடம் வரைக்கும் ஹீ கேன் டூ, எந்த இடத்த தாண்டி ஹீ கேன் டூ இட். பிகாஸ் இதை வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு கிரிக்கெட் கிரவுண்டாக இருக்கலாம், ஃபுட்பால் கிரவுண்டாக இருக்கலாம், அங்கே இருக்க ஃபிசிக்கல் தெரபிஸ்ட் வந்து ஸ்ட்ரெச்சிங் கொடுக்குறாரு, பாசிவ் ஸ்ட்ரெச்சிங் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஸோ அதை பார்க்கும்போது ஆஸ் அ ஃபிட்னஸ் ட்ரெயினராக ஒய் கான்ட் வி டூ தட்? அப்போ எந்த இடத்துல நான் வந்து ஐயோ இந்த கண்டிஷனை நான் தொடக்கூடாது அப்படின்றத இது வந்து கண்டிப்பாக நான் எப்படி இப்போ ஒரு ஃபிட்னஸ் வந்து ஒரு ஜாப் வந்து ஃபிசியோ சொன்ன மாதிரி, லைக் நீங்கள் கேட்ட மாதிரி ஃபிட்னஸ் பீப்புள் வந்து எவ்வளோ தூரம் ஃபிசியோ உள்ள நுழையலாம்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க ஓன் கிளைண்ட்ன்றப்போ அவங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். நிச்சயமாக இவ்வளோ நாள் பார்த்ததுனால அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஒன் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த ட்ரெயினர் வந்து டெஃபினட்டாக ஒரு எஜுகேஷன். இப்போ நம்ம வென் வி ஸ்டார்ட் ஐ திங்க் இசார் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது ஹியூஜ். அப்போ யாருமே ஒரு பாடி பில்டிங் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன், யாரோ ஒருத்தர் நல்ல பாடி இருந்தால் ஒரு கோச் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஸ்டார்டட். நவ் யூஆர் டூயிங் அ ஃபேபுலஸ் ஜாப். சொன்ன மாதிரி யூஆர் ஒர்க்கிங் ஆன் தி ட்ரைனிங் த ட்ரெயினர்ஸ் தேர் பேசிக்லி. ஸோ அனாட்டமிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் ஓரளவுக்கு டெஃபினட்டாக. எந்த அளவுக்கு ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரெச் ஆகும், எந்த அளவுக்கு ஜாயிண்ட் போகும், ஒரு டிகிரிஸ் டெஃபினட்டாக தெரியணும் இப்போ ட்ரெயினருக்கு. இப்போ ஒரு எல்போனா அது எத்தனை டிகிரி மூவ் ஆகும், ஒரு ஜாயிண்ட் ஒரு இது, அதை விட்டு நம்ம வந்து அந்த ஒரு பர்சன் எப்படி மூஞ்சி சுழியிருதுன்னு சொல்லி நம்ம தள்ள முடியாது. நமக்கே ஒரு ஐடியா இருக்கும், அதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் பேசிக்கலி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ட்ரெயினர் கேன் ஹேண்டில், பட் ஒன்லி டு அன் எக்ஸ்டென்ட். அந்த தாண்டி அவங்க போகக்கூடாது. ஸோ பேசிக்காக திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பிளைன் இன் த கிளாஸ் ரூம் செஷன். நார்மலி நான் என்ன கிளாஸ் ரூமில் சொல்வேன்னா, எ ட்ரெயினர் ஷுட் நாட் ட்ரீட் ஆர் டயக்னைஸ் எனி கைண்ட் ஆஃப் மெடிக்கல் கண்டிஷன். இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு மினிஸ்கல் டேர் இருக்குது, இல்லை ஒரு கிரேட் 1 இன்ஜுரி இருக்குன்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன், சார் வி நீட் சம் கைண்ட் ஆஃப் அ மெடிக்கல் அட்வைஸ். நீங்கள் அது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்த்தோவாக இருக்கலாம். அவரை கிட்ட போயிட்டு கேட்டுட்டு நீங்கள் எந்த அளவு எந்த ரேஞ்சுக்கு பண்ணலாம், எந்த ரேஞ்சுக்கு பண்ணக்கூடாதுன்ற அட்வைஸ் அவர் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நான் அதுக்கான எக்ஸசைஸ் ப்ரோக்ராமாக டிசைன். இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரெயினர் ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் அனாட்டமி நாலேஜ். அதே மாதிரி இந்த பாசிவ் ஸ்ட்ரெச்சிங் நிறைய பேர் இட்ஸ் அ ஸ்கில். யூ ஆர் வெல் ஸ்கில்ட். நான் உங்ககிட்ட கேட்குறேன், அந்த பாசிவ் ஸ்ட்ரெச்சை ஒரு ட்ரெயினர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு 2 நாள் ஒர்க் ஷாப் என்கிட்ட வந்துட்டு ஹி வாண்ட் டு பிகம் அ பாசிவ் ஸ்ட்ரெச் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஹவு லாங் இட் டேக்ஸ் ஃபார் அ ட்ரெயினர் டு ப்ராக்டிஸ் த பாசிவ் ஸ்ட்ரெச் டு கிவ் இட் டு அ கிளைண்ட்? எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு நம்ம அனாட்டமிக்கல் நாலேஜ் மாத்திரம் இல்லாமல் அந்த ஒரு ட்ரெயினருக்கு ஒரு இன்ட்யூஷனே ஒரு பேசிக்கில், ஐ மீன் ஹூவர் வுட் ஸ்ட்ரெச்சஸ் நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கில் டெவலப் ஆகிடும் பார்க்குறதுக்கு. ஒரு ஸ்கில் ஆஃப் கைனெசிக் இன்டெலிஜென்ஸ். கைனெசிக் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தட் இஸ் சில பேருக்கு அது நேச்சுரலாகவே வந்துடும், சில பேருக்கு வந்து அது அவ்வளோ வராது. இட் டிபெண்ட்ஸ். அது தெரபிஸ்ட் கூட நான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து தே கேன் ட்ரீட் திங்ஸ் ஃபாஸ்டர். அது எந்த புக்லேருந்தும் வராது, அது நேச்சுரலாக தான் வரணும். நம்பர் 1, யூ கேன் டேக் த ரெஃபரன்ஸ் ஃப்ரம் anatomical books and of course coaching, but still I would say that definitely ஓரளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கவங்க நேச்சுரலாக வந்துடும் அது. ஸோ ஸ்டில் வந்து ஐ திங்க் விஜய் இஸ் கிவிங் டிப்ளமேட்டிக் ஆன்சர். ட்ரெயினர் வந்து அஃபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ரொம்ப பாயிண்ட் பிளாங்காக இதுக்கான பதில் சொல்லணும்னா, குறைஞ்சது 3 to 6 மாதம் ப்ராக்டிஸ் பாசிவ் ஸ்ட்ரெச் யாரை வச்சு பண்ணுறது? இப்போ அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின். கிளைண்ட் கேட்குற மாதிரி என்ன வச்சு தான்ப்பா நீ வேலையே கற்றுக்கிறியான்ற மாதிரி. உங்கள் சபார்டினேட்ஸ், அதாவது உங்கள் கூட இருக்க ட்ரெயினர்ஸ், அவங்கள வச்சு பண்ணி பாருங்கள் எந்த ரேஞ்ச் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணுறப்ப அந்த கிளைண்ட் என்ன டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணலாம், அதை நாம் கிளைண்ட்டாக இருந்து பார்த்தா தான் தெரியும். சில பேர்லாம் நிறைய ஜிம்மில் பார்த்தீங்கன்னா காலை தூக்கி தோளில் போட்டுட்டு செவுத்துல வச்சு அழுத்தின்னு அதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் எவ்வளோ தாங்குறான் அவன். அந்த ட்ரெயினருடைய ஜாதகமும் அந்த கிளைண்ட்டினுடைய ஜாதகமும் நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை.
எப்போ அதை தாண்டி போச்சுன்னா அவருக்கு எங்கேயாவது அருந்துச்சுன்னா அவருக்கு இவர் மேலே கேஸ் கூட போடலாம். பட் இங்கே ஒன்றும் அது it is like we are in a very nascent stage. That's where we have lots of proper education system. இப்போ எங்களது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸஸ் சிஎஃப்ஆர். ஸோ வாட் we teach is corrective exercise. corrective exerciseல ரிலீஸிங் we do self myofascial release. கிளையண்ட்டை ரிலீஸ் பண்ண சொல்லிக்கிறோம். ஆமாம், நீங்கள் போய் கை வச்சு ரிலீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யூ டோன்ட் நோ ஆர் யூ இன்ஃப்ளிக்டிங் த பெயின் ஆர் அது. ஸோ கிளைண்ட்டுக்கிட்ட இந்த பொசிஷன் பண்ணி இந்த ஃபோம் ரோலரில் நீங்கள் இப்படி ரோல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அவங்களுக்கு தெரியும், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க பாடியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கில்லை மட்டும்தான் அந்த ட்ரெயினர் கொடுக்குறோம். ஸோ செல்ஃப் மயோஃபேஷியல் ரிலீஸ். ரெண்டாவது ஆக்டிவ் ஸ்ட்ரெச்சிங், நாட் பாசிவ் கிடையாது. ஸோ அவங்க கிளையண்ட்டே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறதுக்கு எந்த ரேஞ்சு, அதுக்கு சம் அசிஸ்டன்ஸ் இந்த பொசிஷன் பண்ணிக்கோங்க, காலை எப்படி நவுத்தலாம், கையை நவுத்தலாம், இந்த ஹெல்ப்பு த ட்ரெயினர் கேன் டூ. ஃபைனலி இஸ் லைக் ஆக்டிவேஷன் எக்ஸசைஸ். எது வீக்கான மசிலோ இதை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ இது கரெக்டிவ். த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மூமெண்ட் ப்ரிப்பரேஷன். பிகாஸ் எக்ஸசைஸில் மூமெண்ட் ப்ரிப்பரேஷன், பிகாஸ் எக்ஸசைஸ்னு சொன்னாவே 6 மூமெண்ட் தான்: ஸ்குவாட்டிங், பெண்டிங், லஞ்சிங், புஷ்ஷிங் அண்ட் புல்லிங் அண்ட் ட்விஸ்டிங். இந்த 6 மூமெண்ட்டை நிறைய பேரால் ரைட் ஃபார்மில் செய்ய முடியாது. ஸோ அதுக்காக மூமெண்ட் ப்ரிப்பரேஷன் எக்ஸசைஸ் வி டீச் இன் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங், விச் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கார்டியோவாஸ்குலர் எபிலிட்டி, அவங்களது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. Finally, we put them into resistance training. This is the process. What do you think about this process? How scientific it is? Very good, excellent. You are taking more care than me. ஒரு பர்சன் வந்து அன்னெசரியாக இன்ஜுரி வந்துருக்கூடாது. அஸ் ட்ரெயினர் வந்து யூ ஷுட் நாட் இன்ஃப்ளிக்டிங். சம்படி இஸ் கம் ஃபார் ஒரு ஹெல்ப்பு, தான் உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரெயினர்கிட்ட ஒப்படைக்கிற போது இன்னும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணுன்றதுக்காக நீங்கள் யூ ஃப்ரேம்ட் இட் இந்த ரைட் வே ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் சைடில் பண்ணுறீங்க, ட்ரெயினர்ஸும் கிளைண்ட்ஸும் கொஞ்சம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை ரெசிஸ்ட் பண்ணி ட்ரெயினர்ஸ் கொஞ்சம் ஹோல்ட் பேக் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பேசிக்காக நாங்கள் அந்த மினிமல் லெவல் டிஸ்கம்ஃபர்ட், போஸ்டுரல் டிஸ்கம்ஃபர்ட் வரைக்கும் in CFR training people are able to address much better. But injuries, no. I say this is only for discomfort, postural deviation இருக்கிற லெவல், not for injury, sprain, strain. அங்கெல்லாம் வந்து டைரெக்டாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, let the client meet the physio or an ortho, get a proper medical guidance. அவர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் நம்மளுடைய சினர்ஜி லாங் டைம் ஒர்க் ஆனது, பிகாஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் ஃபிசியாலஜி அண்ட் அனாட்டமி. நீங்கள் சொல்கிறீங்க இந்த லெக் எக்ஸ்டென்ஷன் இந்த ரேஞ்சு 30 டிகிரி 40 டிகிரிக்கு மேலே வேணாம் அப்படின்னா அதை நான் புரிஞ்சுக்கிட்டு செய்கிற லெவலில் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த திங் வி சே. தட்ஸ் வேர் த எஜுகேஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இது வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அகாடமி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் வந்து தெர் இஸ் அ மாடல் கால் ஓபிடி, ஆப்டிமம் பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. ஸோ தட்ஸ் அ 5 ஸ்டெப் ப்ராசஸ். இங்கே வந்து நம்ம 3 ஸ்டெப்பில் இருக்கிறத அவன் ஸ்டெபிலிட்டி என்டியூரன்ஸ், ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸ், ஹைப்பர்ட்ராபி, ஸ்ட்ரென்த்து, பவர். ஸோ ஹீ வில் ஹெல்ப் யூ டு பில்ட் இட் ஸ்லோலி அண்ட் கிராஜுவலி. அந்த ஸ்டெபிலிட்டி என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப they will teach you all this corrective exercise modalities, and strength endurance is movement preparation, functional training, basic resistance training, அதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. தென் ஃபைனலாக வந்து பவர் அப்படின்னு போகிறப்ப எல்லாமே இந்த. ஸோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் டைரக்ட்லி ஜம்பிங் இன் டு பவர் ட்ரைனிங்? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் விளம்பரத்தில் விராட் கோலி இப்படி சாட்டை அடிக்கிறாரு, சுற்றி எடுத்து அடிக்கிறாரு, அதை பார்த்து நம்ம என்ன காமன் பீப்புள் வந்து ஜெனரல் ஃபிட்னஸ் இதில் பார்த்தீங்கன்னா பவர் லிஃப்டர்ஸ் நோ பவர் ட்ரைனிங், இந்த சுற்றி எடுத்து அந்த மாதிரி அந்த பூட் கேம்ப் பாலை தூக்கி போடுறது, இதை பற்றி வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? டைம் ஆக நிறைய கிளாமரஸான ஒர்க் அவுட் கொண்டு வரணுன்ற ஒரு பெரிய கட்டாயம் தான் ஆக்சுவலாக. நாட் தட் இட் இஸ் நாட் ரிக்வயர்ட், மேபி இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அ ஃபியூ பீப்புள். கண்டிப்பாக சில பேருக்கு அது ரொம்ப இருக்கலாம். ஆனால் வந்து சரியான ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் நிறைய சுளுக்கின் வந்து நிறைய பேருக்கு என்கிட்ட வந்திருக்காங்க ஆக்சுவலாக பார்க்க. அதாவது ஒருத்தரால் ஸ்குவாட்டே செய்ய முடியலங்க, அப்படி பண்ண அவர் வந்து கிளீனாக ஜர்க்கோ பண்ண முடியல அப்படின்றப்போ ஒரு ஹிப்லேருந்தே ஒரு மூமெண்ட்டே வராத ஒரு பர்சனை தூக்கி வாலை ஸ்லாம் பால் பண்ணுறது. வாட் இஸ் யுவர் ப்ராஸ்பெக்ட்? ஹவு லாங் இட் டேக்ஸ் ஃபார் அ பர்சன் டு ப்ராக்ரஸ் டு தட் பவர் ட்ரைனிங்? இன்றைக்கி நான் பிகினருங்க, ஜிம்மில் புதுசாக வரேன்னா
எவ்வளோ நாளைக்கு அப்புறம் எனக்கு என்னுடைய கேப்பபிலிட்டி ஆஃப் பவர் இம்ப்ரூவ் ஆகும்னு அது ஒரு ஃபிட்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க தான் பெட்டராக சொல்ல முடியும் ஆக்சுவலி. நான் சொல்றேன், நான் இன்ஜுரி பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். நீங்க வந்து ஒரு பர்சனை வந்து யூ ஹேவ் டு கிரேட் தம் பேசிக்கலி. தட்ஸ் வேர் தட் ஓபிடி மாடல் எக்ஸாக்ட்லி தட்ஸ் ஸோ ஓபிடி மாடலை பொறுத்த வரைக்கும் அந்த பவர் அப்படின்ற 4th ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு we take 8 to 12 weeks time. வெரி குட். there is no 12 months sorry 12 வீக்ன்றது ரொம்ப தப்பான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் 12 months time if he or she very consistent to that program. ஒரு ஸ்டேஜ்லயும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் 12வது மாதத்து 8வது மாதத்துல இருந்து தான் அவங்க பவர் ட்ரைனிங்கான எபிலிட்டி வரும். ஏன்னா அந்த கனெக்டிவ் டிஷ்யூ டாலரன்ஸ். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜும்பா ஆர் வந்து ஒரு ஏரோபிக்ஸ் டான்ஸு இதுக்கு போகிறாங்க, போயிட்டு ஒரு 3 மாதத்துல, அதாவது இந்த 30 வயசுக்கு மேற்பட்டவங்க, 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க பழச்சிடுவாங்க. 30 வயசு தாண்டினவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர முட்டி வலியோடு வருவாங்க. இந்த சாதாரண பேசிக் மூமெண்ட் தான். என்ன ப்ராப்ளம்னா நம்ம நீயை வந்து ஒரு லீனியராக மூவ் பண்ணியிருக்கோம். அதாவது பின்னாடி கூட போனதில்லை, ஒன்லி முன்னாடி. அதை திடீர்னு அந்த முட்டியை லெஃப்ட் ரைட்டு நச்சக்கு மொச்சக்குன்னா அந்த டிஷ்யூக்கு டாலரன்ஸ் இல்லை and supportive muscle illa. So the people end up with all this. So that is, I can say it looks like a basic training, ana adu power training da. And the hopping, jumping, whatever you do, so adukana preparation time adha vandu and the group instructor trainer doesn't know any ideology. அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரெயினரே ஒரு 30 வயசு தாண்டினதும் எவ்வளோ ஏரோபிக் ட்ரெயினர் உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. வெளியே வெளில சொல்ல முடியல சார் சொல்லி கிளைண்ட் முன்னால நடிக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ பேர் சொல்லி. ஸோ இது காரணம் என்னன்னா தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் காலையிலேருந்து அவங்க அந்த கனெக்ட் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க 4 hours 3 hours as a profession. They don't build the connective tissue tolerance and the recovery time விடுறதில்ல. So these are the primary mistakes in the fitness industry. So the progressive pattern, people don't have a belief in consistent in activity. That's the biggest mistake. Okay, next and final important topic. We had discussed lots of things. I think viewers க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நியூட்ரிஷன் அப்படின்னு போனோம்னா ரொம்ப அது நம்ம நெக்ஸ்ட் பாட்காஸ்டாக தான் நடத்தணும். பட் சப்ளிமெண்டேஷன் கிறிஸ்பியராக which is supporting joint health and or improving my joint recovery or injury recoverனா என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஆமாம், இப்போ ஜாயிண்ட் ரிலேட்டட்னா 100% வந்து ஒமேகா 3 which comes from 2 sources. Of course fish oil the best, டவுட்டே கிடையாது. And of course வேண முடியாதவங்க they can go for flaxseed oil. omega 3 is very important for joint health. அப்புறம் குளுக்கோசமைன்ற ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது. இட் இஸ் ப்ரூவன், டைம் டெஸ்டட், எக்ஸ்பெரிமெண்டட் டு த கோர். தைரியமாக சாப்பிடலாம், யார் காமன் பப்ளிக் சாப்பிடலாம். எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜாயிண்ட் ஹெல்த். இது 2 கம்பல்சரி தேவை. அப்பார்ட் ஃப்ரம் தட் எப்போ யூஸ் பண்ணுற விட்டமின் D இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ட்ரம். பேசிக்காக இன்ஃப்ளமேஷன் குறைக்கிற மாதிரி விட்டமின் சி. நான் வை ஐ வாண்ட் திஸ் அட்வைஸ் ஃப்ரம் யூனா, நான் ஒரு பெரிய மளிகை கடை லிஸ்ட் மாதிரி சப்ளிமெண்ட் சொல்லுவேன். பிகாஸ் யூ நோ இட்ஸ் லைக் ஸோ எனக்கு பட் இது இஸ் இட் நெசசரி மேண்டேட், நான் இதெல்லாம் சாப்பிட்டா தான் எனக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை இது எல்லாமே 4த்தையும் ஒன்றா எடுத்துக்கணுமா? வாட் இஸ் யுவர் சப்ளிமெண்ட்டே? இது பேரே சப்ளிமெண்ட். இட் இஸ் கோயிங் டு சப்ளிமெண்ட் யுவர் எக்ஸசைஸ், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, எதுவுமே எக்ஸசைஸ் இல்லாமல் எதுவுமே வேலை செய்யுது. ஸோ நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஃபிஷ் ஆயில் எடுத்துக்கிறேன் எனக்கு எல்லாம் சரியாயிடும், நான் எதுவும் பண்ண வேண்டாம் இப்போ. ஸோ வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட்? அது சரியாகாதுன்னு எனக்கு தெரியும், அது உங்கள் வாயிலேருந்து வாங்கிட்டா நல்லாயிருக்கும். பாட்டிலாக வாங்கிட்டே இருக்க வேண்டியது, வேறு ஒன்றும் நடக்காது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் சொன்ன மாதிரி all these things will help only when you have very good active lifestyle. Number 1, you have very good sleep and follow a very good exercise pattern. ரொம்ப முக்கியம், எல்லாரும் பண்ணணும். அது என்ன தனக்கு கரெக்டாக தேவைன்றது பார்த்து பண்ணணும் பேசிக்கலி. ஸோ with good nutrition of course, நல்ல ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் பேசிக்லி. தனக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்றது கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஆனால் யூ கேன் ஹேவ் அ பிரிட்டி குட் ஜாயிண்ட் ஹெல்த். ஓகே, ஸோ பேசிக்காக விஜய் மிஸ் அவுட் பண்ண ஒரு முக்கியமான சப்ளிமெண்ட்டு, நான் அடிக்கடி எல்லாம் என்னுடைய ஃபிட்னஸ் நியூட்ரிஷனில் எல்லாத்துலேயுமே ஜாயிண்ட் ஹெல்த் அண்ட் மஸ்குலர் ஹெல்த்துக்கு சொல்லிட்டு இருக்க சப்ளிமெண்ட் எதுனா வாட்டர். நிறைய பேர் டீஹைட்ரேஷன், சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது இல்லை. இந்த டீஹைட்ரேஷன்
உங்களுக்கு மசில் டைட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க கனெக்டிவ் டிஷ்யூ டைட் ஆகிடும். we are made of water. ஓகே 70% வாட்டர். ஸோ எல்லாரும் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அகைன் ஐ வில் லீவ் தட் டு ஆடியன்ஸ். வந்து 2.5 to 3 liters இஸ் மினிமம் ரெக்குயர்மெண்ட். நீங்கள் அதாவது தாகம் எடுத்து தண்ணி குடிக்காத அளவுக்கு யூ ஷுட் நாட் ஃபீல் தர்ஸ்ட். சம்டைம்ஸ் இப்போ நிறைய பேருக்கு அந்த தர்ஸ்ட்டுக்கும் ஹங்கருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரில. தாகம் எடுக்குது, தப்பாக நினச்சின்னு போயிட்டு பசிக்குதுன்னு நினச்சி சாப்பிட்றாங்க. ஸோ ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். ஃபைனல் ஒன் கொஸ்டின் ஆன் ஒன் நவ் கான்ஃப்ளிக்டிங் சப்ளிமெண்ட் கால்சியம். சார் கால்சியம் எடுத்தால் பல வருஷமாக போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம படம்லாம் பார்த்துருக்கோம். அப்படியே சைட்லேருந்து அந்த கால்சியம் உள்ளே போகும், எலும்புக்குள்ளே அப்படியே போய் சேர்ந்துடும். அது எந்த அளவு இப்போ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பீப்புள் ஆர் மூவிங் அவுட் ஆஃப் இட். இது ஒரு நீங்கள் சொல்கிற ரொம்ப ஒரு டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ நிறைய பேருக்கு இந்த ரீனல் இஷ்யூஸ் பற்றிலாம் நிறைய வந்துருச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன ரொம்ப அலாமிங்காக இருக்குன்னா, எதுவுமே பண்ணாத ஒரு எக்ஸசைஸ் ஒரு வாக்கிங் கூட போகாதவங்களுக்கு அந்த ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அலாமிங்காக இருக்குது பார்க்க. அது எப்படி இது கொடுக்குறாங்கன்றது கொஞ்சம் பிக்கெஸ்ட் கொஸ்டின். அது மெட்டபலைஸ் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு அவ்வளோ ஐ எம் நாட் ஃபார் இட் பேசிக்லி பார்க்குறதுக்கு. ஓகே, ஃபைனலி we had came to the conclusion part of the podcast. ஸோ இதில் நீங்கள் டேக் ஹோமாக நீங்கள் என்ன எடுத்துக்கணுன்னா வியூவர்ஸ், ஒன்று, there is no quick fix. இம்மீடியட்டாக எதையும் உடனே செஞ்சு எதுவும் பண்ண முடியாது. இன்ஜுரி ஆக எவ்வளோ நாள் ஆச்சோ அதே அளவு அந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் ரெக்கவரி ப்ராசஸ் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அண்ட் எனி ப்ராசஸ் வெதர் இட் இஸ் அ ரீஹேப் ஆர் ஃபிட்னஸ் has its own sweet time. இந்த 12-week transformation, instant fix, இதெல்லாம் this can be a marketing ஃபண்டா. இப்போ நாங்கள் ஒரு வீடியோ போடலாம், நீங்கள் இதை பண்ணுங்கள், இதை பண்ணால் உடனே நாளைக்கு சரியாயிடும். அது எதுக்குன்னா we are trying to pull in crowd. ஒரு மாஸ் பாப்புலேஷனை நாங்கள் புல் பண்ணி எங்களுடைய ப்ராடக்டையோ சர்வீஸையோ விற்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை தவிர்த்து that is not a final solution for general population. So consistency works. Any injury or rehab, your body has its own ability to recover, but we should have a right amount of patience to do that. ஸோ இதில் பெரிய லேகாக நாங்கள் பார்க்குறது ஃபிட்னஸ் ட்ரைனிங்கில் நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் லேக் இருக்குது. ஸோ தட்ஸ் வேர் ஐ எம் ஒர்க்கிங் அண்ட் ஐ எம் ஸ்ட்ரீம்லைனிங் தட் த்ரூ மை CFR ட்ரைனிங் மெத்தடாலஜி. பிகாஸ் ஒரு ஜிம்முக்குள்ளே வந்தால் ஒரு வார்ம் அப் இல்லை, சடனாக ஏதோ யாரோ ஒரு பாடி பில்டர் எழுதி கொடுத்த ஒரு ஒர்க் அவுட்டு இல்லை எங்கேயோ ஒரு கிராஸ்ஃபிட் ஓடு அதை எடுத்து ப்ராப்பர் அசஸ்மெண்ட் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஐ புட் அ வீடியோ ஃபார் அந்த சேலம் இன்ஸ்டன்ஸ். தெர் இஸ் சம்திங் கால் பார்க்யூ கொஸ்டின்ஸ்னு ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின், ப்ரோக்ராம் அண்ட் ஆக்டிவிட்டி ரெடினஸ் கொஸ்டினர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆர் த client has an eligibility to do training program. அதில் ஒரு 6-7 கொஸ்டின் இருக்கும். ஹார்ட் டிசீஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு இந்த டிசீனஸ் வருமா, அந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின். இஃப் தே சே எஸ் டு தட் கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு எஸ்ன்ற இதை சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தே நீட் அ மெடிக்கல் சூப்பர்விஷன் தேவை அப்படின்றது அந்த இடத்துல எலிமினேட் ஆகிடுது. ஸோ we will avoid it. ஸோ ரைட் அசஸ்மெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆன் ஃபிட்னஸ் ட்ரைனிங். அதுக்கப்புறம் அவங்க அசஸ்மெண்ட்டில் அவங்க போஸ்டுரல் டீவியேஷன் என்ன இருக்கோ அதுக்கு ரைட் டைப் ஆஃப் கரெக்டிவ் எக்ஸசைஸ், மூமெண்ட் ப்ரிப்பரேஷன், ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ் அண்ட் இம்ப்ரூவ் தேர் ஃபங்க்ஷனல் எபிலிட்டின்ற பார்க்குறப்போ கார்டியோவாஸ்குலர் எபிலிட்டி இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் எபிலிட்டி. ஃபைனலி புட் தம் இன்டு அ ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். இதை ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமாக வி ஆர் டெலிவரிங் இட் த்ரூ CFR ட்ரைனிங். திஸ் it's like we are giving this as a certification program for fitness trainers who are interested. You can check the description for the course details and all these things. We have a website link and contact number எல்லாமே கொடுத்துருக்கோம். இதே ப்ராசஸை இந்த ஃபிசியோ சீரியஸை ஸ்டெப்பாக வச்சு I want to take that to treatment modality. That's where myself and Vijay are coming up with a new process called integrated neuromuscular rehab technique. அதாவது we are not saying இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகாதுன்னு கிடையாது. ஸோ Vijay is a domain expert in manipulation and mashing and releasing and passive stretchல he is a expert. Other part is we can integrate dry needling, taping, frequency IFT therapy,
ஸோ இதெல்லாம் வந்து அந்த ரிலீசிங் மொடாலிட்டிக்கு கொண்டு வந்துட்டு we are going to integrate it with the proper neuromuscular stretching, passive stretching and activation. ஸோ இந்த ப்ராசஸ் அங்கே ஃபிசியோக்கு செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த ப்ராசஸில் இருந்து டைரெக்டாக கிளைண்ட்டை எங்களுக்கு இந்த ப்ராசஸுக்கு ரீஹேப் முடிஞ்சிடுச்சு, வி ஒர்க் ஆன் அ ப்ரீஹேப் ப்ராசஸ், அதாவது இன்ஜுரியை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நீங்கள் ரீஹேபுக்கு இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அந்த ரீஹேப் முடிஞ்சு அப்பையும் அந்த ஸ்ட்ரென்தனிங் தேவை. ஃபண்டமெண்டலி வி கான்ட் அவாய்ட் த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். தட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ க்யூர் ஃபார் எனி ஆஃப் யுவர் ஜாயிண்ட் டிஸ்கம்ஃபர்ட், exercise is unavoidable part. So in the process setting we are coming up with INMR, and this is the first step initiative to express about our thought process to bring in a light towards physiotherapy. This series la I want to take other physiotherapists, domain experts like dry needling, taping, other experts நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கும். ஃபிசியோதெரப்பி பற்றி ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஜயுடைய ஃபிசியோதெரப்பி கிளினிக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவைலபிள் இன் நங்கநல்லூர், அண்ட் ஹிஸ் சர்வீஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் அவர் பேஃபிட் ஸ்டுடியோ. இங்கே ஈசிஆரில் இருக்க பேஃபிட் ஸ்டுடியோ இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு ஃபிக்ஸ் அப் அப்பாயின்மெண்ட் வித் விஜய், நீங்கள் அதே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். யூ கேன் டேக் தட் நம்பர் அண்ட் யூ கேன் ஃபிக்ஸ் அப் அப்பாயின்மெண்ட். ஒன்ஸ் அகேன் ஐ கேன் சே திஸ் இஸ் அ வெரி நியூ இனிஷியேட்டிவ். Thanks for taking all your time for listening the entire information, and I think நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், Haritofitness சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ் ஆன் த கமெண்ட் பாக்ஸ். Thanks once again. Thanks Vijay for joining with us. Thank you. Thank you.